everyone. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 7th யூனிட் தான் இப்ப நடத்திட்டு இருக்கோம். 7th யூனிட்ல பார்ட் 1 நடத்திட்டு இருக்கோம். சரியா? நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்து ஒரு ஐ பிக்சர் காமிச்சிருப்பேன், அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாத்துக்கலாம். ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பொறுத்தல 7th யூனிட் பார்ட் 1, அதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் சென்சரி சிலபஸ் ஃபுல்லா ரீகால் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கடுத்து வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், வாட் இஸ் மீன் பை ரெசெப்டார். இது யூனிட் 7ல பார்ட் 1 வந்து சென்சர் பிசியாலஜி, பார்ட் 2 வந்து டெவலப்மெண்ட் பயாலஜி. அதுல சென்சர் பிசியாலஜி பொறுத்தளவு இதுல ரெசெப்டார்ஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை ரெசெப்டார் and related about the based on the types of stimulus to receive the receptor, we are classified into the 4 types, that is called chemoreceptor, photoreceptor, mechaноreceptor and thermoreceptor. So இந்த மொத்தம் 4 பார்த்தோம். சரியா? இத பத்தி தான் டீடைலா அடுத்து நம்ம பார்க்க போறோம். I mean the outside the body exterior receptor and inside the body also that receptor is that, that's a visceral receptor அப்படினு சொல்லுவாங்க. சரியா? சோ அது என்னென்ன receptor, அது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சோ அதுக்கு அடுத்து வந்து அதுல மெயினா ஹீமோரெசெப்டார் பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். தட் இஸ் a gustatory receptor and olfactory receptor. Okay, gustatory receptor, chemoreceptorல that organ of taste, olfactory receptorனா organ of smell. இதுல நிறைய olfactory pit, olfactory sac, Jacobson organ and nasal passage, that everything we have discussed in last class. And introduction basic on what is meant by sensory system and where actually is that receptors, that everything well discussed. So actually our syllabus is 4 type of receptor as per our syllabus, particularly the chemoreceptor, mechaноreceptor, thermoreceptor and photoreceptor. So already we have discussed that chemoreceptor very detailedly in the last class. Next we are going to discuss about that photoreceptor. Last year the photoreceptor இருந்து வேற எந்த ரிசெப்டார்ல இருந்து கொஸ்டின் கேட்கல, போட்டோ ரிசெப்டார்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும், இன்னொரு கொஸ்டின் மெகனோல கேட்கணும். ஆனா லாஸ்ட் இயர் அப்படி கேட்கல. எனிவே நோ ப்ராப்ளம். நவ டேக் தட் பேஜ் நம்பர் போட்டோ ரிசெப்டார், பேஜ் நம்பர் 5, தட் இஸ் ஐ ஆர்கன் ஆஃப் சைட். பேஜ் நம்பர் 6ல டயகிராம், தட் டிஸ்பிளேல காமிச்ச டயகிராம் வந்து பேஜ் நம்பர் 6ல இருக்கும். நீங்க பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கிட்டாலும் சரிதான். கிளாஸ் நல்லா கவனிங்க, எந்தெந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும்னு கிளியரா சொல்லிடுவேன். சரியா? அதை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ரைட். சோ போட்டோ ரிசெப்டார், தி ஆர்கன் ஆஃப் சைட். வெரி குட். நம்ம சிலபஸ்ல ஐன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, போட்டோ ரிசெப்டார்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? சோ ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், ஈவன் த டிசீஸ் ஆஃப் த ஹியூமன் ஐ, தட் இஸ் வி ஆர் கால்ட் as ஆப்தமாலஜி. சரியா? ஆப்தமாலஜி அப்படின்னா இதை பத்தின ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், டிசீஸ் ரிலேட்டடா. லொகேஷன் நீங்க பாத்துக்கோங்க சார், வேர் ஆக்சுவல் தட் ஐ, ஒரு ஐ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் நீங்க பாத்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐனா ஜெனரலா வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் இன் டயமீட்டர், 6 to 8 கிராம் பெர் வெயிட். அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். ஒரு 6 கிராம் to 8 கிராம் வரைக்கும் அந்த வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. வால் ஆஃப் த ஐன்னு சொன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கோட் இஸ் பிரசன்ட் தட். ஸோ ஒன்னு வந்து 3 கோட், முக்கியமா அவுட்டர்மோஸ்ட் ஃபைப்ரஸ் கோட், that is we are called as a sclera. Outermost fibrous coat we are called as a sclera. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. this is a sclera, first coat. இந்த இடத்துல yellow கலர்ல தெரியுதா, இது ஃபுல்லா இதுதான் sclera, outermost. next middle most vascular coat. vascular coatனா blood vessels, இந்த ரெட் கலர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, இதுதான் vascular coat, that is we are called as a choroid. Next innermost light blue colorல இருக்கு பாருங்க, இந்த third one, that is we are called as a retina. So that is a nervous coat. அது பேர் என்னன்னா nervous coat. So sclera, choroid, retina. sclera, choroid, retina. இது கூட யூஜில கேட்ட क्वेश्चन தான். The correct sequence of that outer to inner, inner to outer, அந்த மாதிரி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Right, very detailed we are going to see that. First fibrous coat, இதுல ரெண்டு முக்கியமான இது இருக்கு, the thick and the tough. The two region is that one region is a sclera, second region is a choroid. No, not choroid, actually வந்து கார்னியா வரும். அந்த two regionல வந்து fibrous coatல வந்து. சரியா? So retina என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். கார்னியா அந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்க்லீரா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்க்லீரா அப்படியே வந்துட்டே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க கார்னியா. இந்த ஸ்க்லீரா தான் அப்படியே இப்படி வரும், இந்த தெரியுதா, அந்த ஒரு பல்ஜ்ரா
அதுதான் கார்னியா. இது சுத்தி இருக்கிறது இதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒண்ணு மட்டும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்க்ளீரா மட்டும். இந்த ஃப்ரண்ட் ரீஜன்ல உள்ள ரீஜன் தான். அது ஒண்ணுன்னா டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ளீரா. ஸ்க்ளீரா இட்ஸ் ஒபேக். இது வந்து நாட் டிரான்ஸ்பரண்ட், ஆல்மோஸ்ட் ப்ளூயிஷ் ஒயிட் ஷீட். இட்ஸ் a fibrous elastic tissue. Commonly we are called as a white of eye. நம்ம கண்ணுல வெள்ளை கலர்ல இருக்கும் தெரியுமா? இப்படி போட்டா இந்த இருக்கு பார்த்தீங்களா ஒயிட், இதுதான் ஸ்க்ளீரா. நடுவுல இருக்கிறது அது வேற. சரியா? ஒரு கண்ணுன்னு எடுத்துக்கிட்டு அப்படி ஒயிட் இருக்கும் பாருங்க, அதான் ஒயிட் ஆஃப் ஐ தான் ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுக்கு அதுல கார்னியா முன்னாடி இருக்கு பாருங்க, இந்த படி வருது பாருங்க, இதுதான் கார்னியா. இட்ஸ் ஆன்டீரியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட், ஃபுல்லி விசிபிள். ஸ்க்ளீரா அப்படி கிடையாது. அது அந்த ஃப்ரண்ட்ல உள்ள கார்னியா மட்டும் ஃபுல்லி விசிபிள். சரியா? இதுல என்ன ஸ்பெஷல்னா, த கார்னியா இட்ஸ் a லேக் ஆஃப் blood vessels. நம்ம பாடியிலேயே ஒரு பார்ட்ல பிளட் வெசல்ஸ் இல்லாத பார்ட் எதுன்னு கேட்டா கார்னியா தான் சார். ஞாபகம், இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? சோ த கார்னியா கெப்ட் ஆல்வேஸ் இட்ஸ் a moisture by the tear. இதுல இருந்து டியர் வருது பாத்தீங்களா, கண்ணீர். அண்ட் மியூக்கஸ் ஃப்ரம் தட் கன்ஜக்டிவல் கிளாண்ட். எப்பவுமே இது வந்து நம்ம கண்ணுக்குள்ள இது வந்து ட்ரையாவே இருக்காது, கார்னியா மாய்ச்சராகவே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சின்ன டவுட் வரும், சார் இதுல வந்து பிளட் வெசல்ஸே இல்லையா சார், அப்புறம் எப்படி இங்க நியூட்ரிஷன், அதாவது எப்படி டிஷ்யூ இங்க ஃபுல்லா லைவா இருக்குன்னு பாத்தீங்களா? அது என்ன சொல்றாங்கன்னா, அட்மாஸ்பியர் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கிடுமா சார் இந்த டிஷ்யூ மட்டும், கார்னியா மட்டும். சரியா? அப்ப கார்னியா ஒரு ஸ்பெஷல். இட் கேன் ரிமூவ் ஃப்ரம் த டெட் பேன். கார்னியா கிராஃப்டிங். நம்ம ஒருத்தருக்கு ஐய வந்து ரீப்ளேஸ் பண்றது வச்சுக்கோங்களேன், ஐயவே ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த 8 கிராமோட ஐய எடுத்து இன்னொருத்தருக்கு அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. The cornea can be removed from the dead man eye and stored and grafted to the another person after that eye. So we can restore the vision. இதுக்கு பேர் தான் கார்னியா கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல் பிகாஸ் லேக் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். அதான் காரணம். பிளட் வெசல்ஸ் கிடையாது, அவை சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இந்த ரீஜன் தட் இஸ் a கார்னியா ரீஜன். அடுத்து இன்னொன்று ரீஜன் இருக்கு பாருங்க, இது வந்து கன்ஜக்டிவா. கன்ஜக்டிவா. ஸோ எந்த ரீஜன்னா இந்த ஏரியா, இந்த பக்கம் இருக்கு, மேலையும் அதே மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? சோ இது என்ன சார்னா, the cornea and expose the part of the sclera are covered that externally by the thin and transparent membrane that is where conjunctiva. சரியா? சோ இந்த conjunctiva அது ஆக்சுவலா கார்னியா conjunctiva. சோ இது வந்து இது ஒரு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் சார். ஆக்குலார் கன்ஜக்டிவ் அண்ட் வாஸ்குலார், சாரி நாட் வாஸ்குலார், தட்ஸ் பால்பரல் கன்ஜக்டிவ் ரெண்டு இருக்குது. அதாவது ஆக்குலார் 2 type. இட்ஸ் கவர்ட் தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐ. மேக்சிமம் இந்த கன்ஜக்டிவிட்டின்னு சொல்ல பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்ல மட்டும் இது கவர் பண்ணிருக்கோம். பால்பிரல் கான்ஜக்டிவிட்டி வந்து இது வந்து ஸ்லைட்ஸ் த ஐலிட்ஸ் சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மேல இந்த ஐலைட்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, ஐலிட்ஸ் இந்த ஏரியா. ரெண்டு ஏரியா பர்டிகுலர், இந்த ஏரியா ஒன்று, இந்த ஏரியா ஒன்று, ரெண்டு டைப்னு சொல்றாங்க. சரியா? சோ இது எல்லாமே அவுட்டர் மோஸ்ட் கவரிங், தட் இஸ் we are called as a sclera. இது எல்லாமே ஸ்க்ளீரா உள்ளது. ஃபர்ஸ்ட் கோட் முடிஞ்சு, அவுட்டர் மோஸ்ட் கோட். ரெண்டாவது கோட் என்ன சார்னு கேட்டா கோராய்டு. சரியா? சோ இந்த கோராய்டு கோட் பொறுத்தளவு இதுல மெயினா கோராய்டுன்னு சொன்னாவே தட் இஸ் a வாஸ்குலர் கோட்டை தான் நம்ம இந்த 3 பார்ட்டை கூட பிரிக்கலாம் சார். வாஸ்குலர்னு தெரியும், பிளட் வெசல்ஸ் உள்ளது. ஒன்னு கோராய்டு, பாத்தீங்களா கோராய்டு. அதுக்கு அடுத்து நம்ம இதுல வேற 3 கோட்டம் நம்ம மெயின் கோட் கோராய்டு தான். ஐரிஸ் அண்ட் சிலியரி பாடி இந்த பாத்தீங்களா, இந்த ஏரியா இந்த இப்படி பாருங்க ப்ளூ கலர். இப்ப இந்த ப்ளூ கலர்ல தான் நம்ம இந்த டார்க் ப்ளூவா சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அது அப்படியே இப்படி முன்னாடி வருதா. சரியா? இப்படி முன்னாடி வந்து இந்த பார்ட்டை பாருங்க, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஐரிஸ்ன்னு சொல்றோம். சரியா? சோ இந்த டாட்டா இருக்கு பாருங்க, சோ இதுதான் சிலியரி பாடின்னு சொல்றோம். இந்த இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இதான் சிலியரி பாடி. ஒரு நிமிஷம், தேவையில்லாத ஒரு டெலிட் பண்றேன், அப்பதான் ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, ஐரிஸ் அண்ட் சிலியரி பாடி அது ஃப்ரண்ட் ரீஜன்ல உள்ளது. இப்ப தெளிவா தெரியும் பாருங்க. சரியா? ஐரிஸ்னு இந்த ரீஜன் சொல்றோம், ஆல்மோஸ்ட் இந்த முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜன். இது வந்து இந்த ரீஜன், இந்த பாருங்க இங்க, தட் இஸ் a ciliary body. 2 part is that. ஃபர்ஸ்ட் இது வந்து கோராய்டு பார்ட். கோராய்டுனா ஜெனரலா நம்ம சொல்றோம் இந்த ப்ளூ கலர்ல இருக்குது. இட்ஸ் a vascular coat. It contain a pigment cells as well as that blood vessels. அத கோராய்டுனா blood vessels ஃபுல்லா இங்க தான் இருக்கும். இதுதான் டார்க் பிரவுன் இன் கலர்ல இருக்கும். நம்ம இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இங்க இது
இந்த டார்க் ப்ரௌன் இன் கலர். அதுக்கடுத்து நேரா இப்படி முன்னாடி ஃப்ரண்ட் ரீஜன்ல ஐரிஸ், இந்த ஜங்ஷன் ஆஃப் த ஸ்க்ளீரா அண்ட் கார்னியா. கார்னியா இந்த பார்த்தீங்களா, கார்னியா. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ளீரா, இந்த இந்த ஏரியா. இந்த ரெண்டு ஜங்ஷன் இந்த வருது பார்த்தீங்களா, ரெண்டு ஜங்ஷன், அதுதான் வந்து நம்ம இந்த ஏரியா ஐரிஸ்ன்னு சொல்றோம். தட் இஸ் ஐரிஸ் பார்ட். இட்ஸ் பெர்ஃபோரேட்டட் தட் மிடில் பை தட் அபர்ச்சர்ஸ். அதுல சின்ன ஒரு மிடில் ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப், இதுக்கு தான் நம்ம பீப்பிள் அப்படின்னு சொல்றோம். இதன் வழியா தான் லைட்டே போகும். The light will be enter into this way. Okay, people area. Now வச்சுக்கோங்க. Right. So it contain here two set of muscles, அதாவது smooth muscles. ஏன்னா இந்த people size வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த மசில்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப கிளியரா அந்த டயக்ராம் மசில்ஸ்லாம் ரொம்ப பெருசா கொடுக்கல. இன்னொரு டயக்ராத்தை காமிச்சு. அண்ட் ஸ்பின்ஸ்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், இது எக்டோடர்மல் ஆரிஜின். ஐயா ஜெனரலாவே எக்டோடர்மல் ஆரிஜின் தான். The muscles are regulated by the amount of the muscles தான் என்ன செய்யும், எவ்வளவு பீப்புள்னா நடுவுல ஒரு சின்ன இந்த ஒரு கண்ணுல இந்த இருக்குல்ல சார், இப்படி பிளாக்கா இருக்கும், நடுவுல ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் இருக்கும் தெரியுமா, அதுதான் சார் பீப்புள், அதுதான் இந்த ரவுண்டு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ரவுண்டுக்குள்ளதான் லைட் எவ்வளவு பெனட்ரேட் ஆகணும், இந்த லைட் இப்போ எவ்வளவு பெனட்ரேட் ஆனா the size of the people. நீங்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 6ல கீழே ஒரு ரெண்டு டயக்ராம் இருக்கு பாருங்க. அந்த dilator muscles will be relaxed. அது மாதிரி இந்த கேஸ் ஆஃப் டைலேட்டட் பீப்புள் ஒரு டிம் லைட்ல எப்படி இருக்கும், ஒரு பிரைட் லைட்ல எப்படி இருக்கும். ஒரு பிரைட் லைட்ல வந்து பீப்புள் சைஸ் வந்து குறைஞ்சிரும், ஏன்னா லைட் கொஞ்சம் தான் உள்ள போகணும், அப்பதான் அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். டிம் லைட்ல வந்து பீப்புள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும்னா அப்பதான் லைட் வந்து உள்ள நிறைய போக முடியும். நீங்க பீப்புள் வந்து நீங்க ஜஸ்ட் இந்த மசில்ஸ் தான் அந்த கண்ட்ரோல் பண்ணும், சரியா? ஸோ அதுல மெயினா வந்து நீங்க எதோட கம்பேர் பண்ணலாம்னா, நம்ம மைக்ரோஸ்கோப்ல கீழே ஆப்ஜெக்ட் கீழே ஒரு ஆக்குலர் ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கு கீழே ஒன்று அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டயஃப்ரம் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்க கண்டிப்பா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணும்போது ஓவர் லைட் இருந்தா அந்த டயஃப்ரத்தை நம்ம கொஞ்சம் லைட்டை கம்மியா பண்ணாதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மைக்ரோஸ்கோப்ல ரொம்ப தெளிவா தெரியும். இல்ல ரொம்ப ஓவர் லைட் இருந்தா தெரியாது. அப்ப லைட் எவ்வளவு தேவையோ அது தக்க நம்ம கீழே வந்து டயஃப்ரம் மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுதான் இந்த பீப்புள் செய்யற வேலை இங்க, சரியா? மைக்ரோஸ்கோப்பு அது மாதிரி இதுல கம்பேர் பண்ற, வேற ஒன்றும் கிடையாது. ரைட். த அமௌண்ட் ஆஃப் அந்த லொகேஷன் ஆஃப் த பிக்மெண்ட், இது வந்து அந்த பீப்புள் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சுத்தி இருக்கக்கூடிய அதுல மெலானின் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஐரிஸ். இதுதான் கலர் ஆஃப் த ஐன்னு சொல்லுவோம். இந்த ஏரியா அப்ப நான் அந்த ரெட் கலர்ல ஷேட் அடிக்கும் பாருங்க, ரெட் கலர் ஷேட் அடிக்கும் பாத்தீங்களா, இந்த ஏரியா தான் ப்ளூ கலர்ல சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு கிரே கலர்ல இருக்கும், சில பேருக்கு ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து அந்த பிக்மெண்ட் மெலானின் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறத கான்சன்ட்ரேஷனை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறும். கரெக்டா அந்த பிக்சரை பார்க்கணும்னா வேற ஒரு படம் காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இந்த பாத்தீங்களா, இந்த பிக்சரை பாருங்க. இது ஆக்சுவலா வந்து இதுதான் பீப்புள் ரீஜன். இது சுத்தி இந்த டயமீட்டர்ல பாருங்க, இந்த பிக்சரோட அப்படியே கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கிலீரா தான் நான் இந்த ஒயிட் ஐன்னு சொன்னேன், இதுதான் ஐரிஸ். இந்த பிக்சரை பாருங்க, சரியா? இந்த பிளாக் நடுவில் இருக்கிறதான் பீப்புள் ரீஜன். எதை அப்படியே இதை கம்பேர் பண்றாங்க, இந்த ரெண்டு ஐக்கு வந்து கம்பேரிஷன் இருக்குது இது வந்து. ஓகே, ஸோ அப்ப இந்த கலர் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து மெயினா அந்த பிக்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். இதுல அல்பினோ ஐனா, இந்த அல்பினோ மீன்ஸ் லேக் ஆஃப் த பிக்மெண்ட், ஈவன் த ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் ஐரிஸ் அப்படியே ரொம்ப இதா இருக்கும் அல்பினோ. அது வந்து டிசீஸ் ஆக்சுவலா. சிலியரி பாடின்னு ஒண்ணு இருக்குது. இது ஆக்சுவலா வந்து எப்படின்னா இந்த பிஹைண்ட் தட் பெரிபிரல் மார்ஜின் ஆஃப் த ஐரிஸ்ல இருக்கும். நீங்க அது ரொம்ப கிளியரா பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 7ல மெட்டீரியல்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அங்க வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. இதே டயக்ராம் நான் டிஸ்பிளேயோட காமிப்பேன் இருங்க. டயக்ராம் இருந்தது, யா எஸ், இந்த டயக்ராம் பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கும் இந்த டயக்ராம். அனாட்டமி, ஐயோட அனாட்டமி கிராஸ் செக்ஷன் தான், சரியா? அந்த சிலியரி பாடி பிஹைண்ட் தட் ஆக்சுவலி த வாஸ்குலர் கோட் இஸ் திக்கன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலியரி பாடி, சரியா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா இதுதான் சிலியரி பாடி. இந்த ஏரியா திக்கண்டா இருக்கும். ஸோ த சிலியரி பாடி கண்டெயின் ஸ்மூத் சிலியரி மசில்ஸ். அதுல நிறைய மசில்ஸ் இருக்கும். அதுல ரெண்டு டைப் ஆஃப் மசில் இருக்கும், ஒன்னு சர்க்குலர் அண்ட் மெரிடியோனல். நீங்க டயக்ராத்துல பார்க்கணும்னா இதுல அவ்வளவா பெருசா காமிக்கல, நான் டிஸ்பிளேல காமிச்சது. நீங்க மெட்டீரியல்ல பாருங்களேன், மெட்டீரியல்ல ஆல்மோஸ்ட் இந்த 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 ஒரு மசில்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியா பாருங்க, இப்ப நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க, மெட்டீரியல் அந்த ரவுண்ட் பண்றது பாருங்க, சர்க்குலர்
சிலியரி மசில்ஸ். அதுக்கடுத்து இந்த இதுதான் சார் இந்த இடத்துல இதுதான் சர்க்குலர் சிலியரி மசில்ஸ். இந்த ரெண்டாவது நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னன்னா அந்த மெடியோனல் சொல்றது. பேஜ் நம்பர் 7ல அந்த டயக்ராத்தை பாருங்க மெட்டீரியல்ல. சரியா? சோ இந்த மாதிரி இந்த மசில்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ரைட். இதுதான் வந்து செகண்ட் பார்ட். செகண்ட்ல உள்ள முக்கியமான பார்ட். ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் பார்ட், தட் இஸ் ரெட்டினா. ரெட்டினான்னா தெரியும் உங்களுக்கு, தட் இன்னர்மோஸ்ட் ரீஜன். சரியா? இந்த ரீஜன் retina, the innermost region. It's a very delicious coach. It's a vascular coach. It's a 3 important part is there. One on the optic part in the region, optic part, known as ciliary part of ciliary body and the idu kuda nama sollalam. Known iridial part of moonu part irukku. Onnuna paapa. Optic part. Optic part, it's lies in that neenga page number 8 la picture or picture காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுல என்ன சொல்ல வரணும்னா ஆப்டிக்னா விஷுவல், the lies in content that within that choroid layer pigments. So here that optic part, that receptor cells they have a lot of receptor cells, the layer of bipolar nerve cells. அந்த பேஜ் நம்பர் 8ல பாருங்கன்னு சொன்னேன். layer of ganglion cells. ganglion a group of அந்த அந்த டயரத்துல பாருங்க. இல்ல இதுல இருக்கான்னு பார்க்கறேன் ஒரு நிமிஷம். எஸ், இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கேங்லியான் செல்ஸ். நான் 2 டைப் சொன்னேன். சரியா? ஒன்னு வந்து என்ன சொல்லிருக்குன்னா இந்த ஆப்டிக் பார்ட்ல பைபோலார், இது ஃபுல்லா நியூரான்ஸ் மேல இருக்கு. நீங்க மெட்டீரியலையும் பாத்துக்கலாம். மேல இருக்கிறது ஃபுல்லா இந்த கிளப் பைபோலார் செல்ஸ், எல்லோ கலர்ல இருக்குல்ல, இதுல பைபோலார் செல்ஸ். அது கீழே உள்ளதான் கேங்லியான் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க மெட்டீரியல் பார்க்கணும் பேஜ் நம்பர் 8ல அந்த டயக்ராத்தை கூட பாருங்க. அதுக்கு மேலதான் என்ன இருக்கும், ராட் செல்ஸ், கோன் செல்ஸ் இருக்கும். The small area of the optical part of that retina, it's like exactly the opposite to, இது எங்க சார் இருக்கும், just opposite of that center of that cornea. That spot we can say that yellow spot or macula lutea. இதான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். சரியா? அது எந்த இடம் நான் சொல்றேன். இந்த இது வந்து ஒரிஜினல் போட்டோ காப்பி. இந்த டயக்ராம் இது வந்து எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி வரைஞ்சிருக்கோம். சரியா? இப்ப நான் சொன்ன இந்த பார்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆப்டிக் நர்வ் சொல்றோம். இல்ல ரெட்டினால பர்டிகுலர் ஒரு பார்ட். சரியா? இதான் நம்ம எல்லோ போவியா சென்ட்ராலிஸ்னு சொல்லுவோம். போவியா சென்ட்ராலிஸ்னு சொன்னா எல்லோ ஸ்பாட். சோ மேக்குலா லூட்டியா லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन சார் இது. சரியா? லாஸ்ட் 2-3 தடவை கேட்டாங்க சார் டிஆர்பிஎம். அதாவது எல்லோ ஸ்பாட் ஹேஸ் எ மிடில், ஒரு சின்ன ஒரு குரூ இருக்கும். குரூனா பள்ளம், இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளம், ஷாலோ டிப்ரெஷன். That is called fovea centralis. இது 2017ல கேட்ட டிஆர்பி क्वेश्चन. fovea centralis. macula lutea வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. அதுல fovea centralis டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். ஞாபகம் வச்சுக்கோ. லாஸ்ட் இயர் எல்லோ ஸ்பாட் ஏதோ ஒன்று கேட்டு இந்த ஏரியால ஒரு क्वेश्चन வந்திருந்தது. இது 2017 பேட்ச்லயும் இது கேட்டிருந்தாங்க fovea centralis. அப்போ ஒரு சின்ன டிப்ரெஷன். இது மேக்ஸிமம் இந்த டிப்ரெஷன் எங்க சார் இருக்குன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பீப்புள், இந்த பீப்புளுக்கு நேரா வரும். இந்த பீப்புளுக்கு நேரா இருக்கும். அங்கதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா the fovea is having a cone cells only. இங்க நிறைய cone cells தான் இருக்கும். So it's the place of the most distinct vision. இதான் क्वेश्चन சார். ஐல most distinct vision எதுன்னு கேட்பாங்க. fovea centralis. Away from this fovea, இதை தாண்டி இந்த சைடுலாம் வந்து என்ன இருக்கும்னா ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். அதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி படம் காமிச்சேன் பாத்தீங்களா. இட் அக்கோர்ஸ் த ஈக்குவல் நம்பர். பட் ஃபோவியால வந்து கோன் செல்ஸ் அதிகமா இருக்கும். கோன் செல்ஸ் ஒன்லி த ஹேவிங். சரியா? அப்ப that the point of that retina from where that optic nerve, it will be start in that, கொஞ்சம் கீழ அப்படியே இறங்கி வந்தா it will be start in that in the area, particular in the area, that is we are consider that optic, இங்க இருந்து optic nerve லாம் emerge, it will be emerge and it will be enter into this depression. That's the optic disc அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா blind spot, தமிழ்ல குருட்டுத்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன சார், அப்படியே இங்க லேக் ஆஃப் த பிக்மெண்ட்ஸ், சாரி பிக்மெண்ட் சொல்லக்கூடாது, லேக் ஆஃப் த ரிசெப்டார்ஸ், தட் இஸ் ராட் அண்ட் கோன் செல்ஸ். இங்க ராட் செல்ஸும் இருக்காது, கோன் செல்ஸும் இருக்காது. அப்ப இங்க எந்த பிம்பமும் தெரியாது. ஏன்னா இது ஃபுல்லா இங்க இருந்து போவியா சென்ட்ராலிஸ் வந்து நர்வ் செல்ஸ் வந்து நியூரான் மூலம் எங்க போகும், நேரா பிரைனுக்கு போகும். இந்த ஏரியால எந்த
ரிசப்டார்ஸ் எதுவுமே இருக்காது. ரிசப்டார்னா ராட் கோன் இருக்காது, அவ்வளவுதான் மேட்டர், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த ரெட்டினா. ரெட்டினால ஃபோவியா சென்ட்ராலிஸ், மேக்குலா லூட்டியா, ஃபைனஸ்ட் விஷன், எங்க ராட் இருக்கு, எங்க கோன் இருக்குது, இதான் கொஸ்டின். ஈவன் தட் பிளைண்ட் ஸ்பாட், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் இதுல பாக்குற அடுத்த பார்ட் என்னன்னு கேட்டா, நம்ம இதே பேஜ்ல பேஜ் நம்பர் 8ல பாருங்க, ரெண்டுக்குள்ள டிஸ்டிங்விஷன் கூட சொல்லியிருப்பாருங்க. பிளைண்ட் ஸ்பாட்டுக்கும் சார் எல்லோ ஸ்பாட்னாலும் மேக்குலா லூட்டியானும் ஒண்ணுதான். நீங்க அது வேற இது வேற நினைச்சிடாதீங்க. இது எங்க பாருங்க, பிளைண்ட் ஸ்பாட்னா எங்க இருக்கும்? அவே ஃப்ரம் த மேக்குலா லூட்டியா, இல்ல எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு தட் கார்னியா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நோ பிக்மெண்ட்ஸ். பிளைண்ட் ஸ்பாட்ல பிக்மெண்ட், இங்க வந்து எல்லோ பிக்மெண்ட் இருக்கும். நர்வ், ஆப்டிக் நர்வ் ஃப்ரம் தட் ஸ்பாட், இங்க இருந்தா பிளைண்ட் ஸ்பாட். இங்க வந்து நோ நர்வ் ஸ்டார்ட், இங்க இருந்து இது பெருசா இருக்காது. அண்ட் லேக் ஆஃப் டிப்ரெஷன் இங்க ஆப்டிக்ல, இது ஸ்லோ டிப்ரெஷன் இருக்கும். லேக் ஆஃப் விஷுவல் ரிசெப்டார்ஸ், அது இங்க வந்து நல்ல விஷுவல் இருக்கும், சென்சிட்டிவ் டு த லைட். ஆப்சன்ஸ் ஆஃப் பிளைண்ட் ஸ்பாட் இன் தட் ஐகோர், இங்க வந்து எல்லோ ஸ்பாட்னு சொல்லுவோம். நோ இமேஜ், இங்க இமேஜ் ஏன்னா எதுவுமே கிடையாது, அப்புறம் எப்படி இமேஜ் இங்க வந்து ஃபார்ம் ஆகும்? நோ இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் இன்டு தட். சரியா? பட் அங்க வந்து ஃபைனஸ்ட் இமேஜ், ஏன்னா அதுதான் மேக்குலோட்டியா, அதுதான் ரொம்ப ஃபைனஸ்ட் இமேஜ் வந்து அங்க நமக்கு தெரியும். அதான் பக்காவா பேஜ் நம்பர் 8ல ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்க ஃப்ரண்ட் ரீஜனுக்கு வந்தா வச்சுக்கோங்களேன், இந்த ரெட்டினாலே ஃப்ரண்ட் ரீஜனுக்கு வந்தா இதுல மெயினா வந்து லென்ஸ் இருக்கும். இந்த எல்லோ கலர்ல மென்ஷன் பண்ணிருந்தா இதுதான் லென்ஸ். லைஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் த ஐரிஸ். இந்த இருக்க ஐரிஸுக்கு பக்கத்துல இது பிஹைண்ட் இட் ஹேவிங், பின்னாடி இருக்கும். தின் டிரான்ஸ்பரண்ட் எலாஸ்டிக் மெம்பரைன் தான் இது. சரியா? இட்ஸ் லென்ஸ் கேப்சூல். இது வந்து பை கான்வெக்ஸ், கான்கேவ் கிடையாது, கான்வெக்ஸ். சரியா? இந்த மாதிரி இப்படி இருக்கும், கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஆக்சுவலா இது ரெண்டுமே வந்து இந்த சஸ்பெண்டரி லெக்மெண்ட் சொல்லுவோம். அது மூலம் இந்த எட்ஜ் ஆஃப் த லென்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்கும். நல்லா டயக்ராம் பார்க்கணும்னா இன்னொரு டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்க. யா, இந்த பாத்தீங்களா, இந்த ஆன்டீரியர் கேப்ல ஆன்டீரியர், இதுல பாருங்க எப்படி அந்த லென்ஸை மைனூட்டா தெரியுதா? அது ஃபுல்லாவே அந்த லென்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்கும். இது வந்து கிராஸ் செக்ஷன் தான், வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. சரி, அதுல பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரைட். இது எல்லாமே இதுதான் உள்ள முக்கியமான 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ல ஒரு முக்கியமான ஏரியான்னு சொல்றோம். சரியா? ரைட். இந்த கண்டென்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து இந்த ஐபால்னு வச்சுக்கோங்க. ஐபால் என்னென்ன இருக்குன்னா ரொம்ப முக்கியமான 2 பார்ட் இருக்கு சார் ஐபால்ல. அது என்ன சார் அந்த 2 பார்ட்னு கேட்டா, இந்த நேரத்துல பார்த்து யா 2 முக்கியமான பார்ட். ஒன்னு என்ன சார்னா ஆன்டீரியர் ரீஜன், தட் இஸ் வி ஆர் கால்ட் as அக்யூஸ் சேம்பர். சரி, அந்த கண்டென்ட் ஆஃப் ஐபால் நல்லா கவனிங்க. இது வந்து லென்ஸுக்கும் கார்னியாக்கும் இந்த கேப், இந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, இதுதான் ஆன்டீரியர் ரீஜன். அடுத்தது லென்ஸுக்கும் வேற எங்கன்னா ரெட்டினா, இந்த இங்க போட்டு பார்த்தீங்களா ரெட்டினா, இந்த ரீஜனுக்கு பேரு விட்ரஸ் ரீஜன். சரியா? சோ அக்யூஸ் சேம்பர், விட்ரஸ் சேம்பர், அக்யூஸ் ரீஜன், விட்ரஸ். பேஜ் நம்பர் 9ல கூட அந்த அது ரெண்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருப்பேன், நீங்க பாருங்க. சோ அக்யூஸ் சேம்பர் தாண்டிங் அக்யூஸ் ஹியூமர். ஹியூமர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ஹியூமர் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி. இட்ஸ் கண்டினியூஸ்லி இட்ஸ் செக்ரீட்டட் அண்ட் ட்ரைன் இன்டு தட் வீனஸ் சிஸ்டம் வயா த கனால் ஆஃப் ஸ்வால்னு சொல்லக்கூடியது. அக்யூஸ் அஸ் வெல் அஸ் விட்ரஸ் ஹியூமர் போத் ஆர் தட் கான்ட்ரிபியூட் தட் இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர். இந்த ரெண்டுமே வந்து ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் ஜெனரலி 20 to 25 மில்லிமீட்டர் மெர்க்குரி இருக்கும். நீங்க ஐ செக் பண்ணும்போது ஐல ஏதோ ஆப்ரேஷன் பண்ணா கண்டிப்பா பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க, ப்ரெஷர் சரி, சுகரும் பார்ப்பாங்க. ப்ரெஷர் அதிகமா இருந்தா எந்த ஐல எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நாட் ஓன்லி ஈவன் நார்மல் ப்ரெஷர் 120/80, அதே மாதிரி ஐலயும் ப்ரெஷர் பார்ப்பாங்க. அதுல 20 to 25 மில்லிமீட்டர் மெர்க்குரி தான் இருக்கணும். அதை விட அதிகமா குறைஞ்சா இருந்தா பண்ண மாட்டாங்க. ஸோ த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் அப்போ அந்த அக்யூஸ் ஹியூமர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட்ல ஆன்டீரியர் சேம்பர்ல. ஸோ எக்ஸஸா இருந்தா இது மெயினா வந்து தட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் தட் அக்யூஸ் ஹியூமர் இன்டு த பிளட், இட் காஸ் தட் குளுக்கோமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது குளுக்கோமான்னு உங்களுக்கு தெரியும்.
தட் இஸ் பிளட், அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த டிசீஸ் வரும், குளுக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது என்ன செய்யும்னா, இந்த ப்ரெஷர் கூடும்போது அக்யூஸ் சேம்பர்ல அக்யூஸ் ஹியூமர் ப்ரெஷர் கூடும்போது இந்த உள்ள ரெட்டினா இருக்கு பாத்தீங்களா, அந்த இருக்குல்ல ரெட்டினா, இந்த ரெட்டினா அதுக்கு அந்த கோராய்டு இங்கெல்லாம் ஃபுல்லா இந்த பிளட் வெசல்ஸா தெரியுதா, இந்த பிக்சர்ல பாருங்க பிளட் வெசல்ஸா தெரியும். தட் மே பி இட்ஸ் a damage. ரெட்டினா வில் பி டேமேஜ். ஸோ அப்ப வந்து உள்ள வந்து என்ன செஞ்சிரும்னா, அந்த லேசா பிளட் வெசல்ஸ் அந்த வருதுல்ல, டேமேஜ் ஆனோம்னா பிளட் வந்து லீக் ஆயிடும். லீக் ஆகும்போது இட்ஸ் அந்த ஒளி வந்து கரெக்டா வந்து இந்த ஃபோவியா சென்ட்ராலிஸுக்கு போய் சேராது. இட் வில் பி டிஸ்ட்ரக்ஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். சரியா? அப்ப அது போகும்போது அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்ப இது ரெண்டு முக்கியமான சேம்பர். பேஜ் நம்பர் 9ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். அக்யூஸ் சேம்பர் பொறுத்து எந்த லொகேஷன் கேட்கலாம் கொஸ்டின். இது வாட்டர் ஃப்ளூயிடா இருக்கும். இந்த விட்ரஸ் சேம்பர் போது எங்க இருக்கும்னா, இது அக்யூஸ்னா இது விட்ரஸ், அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? இது சிலியர் ப்ராசஸ்ல அது எங்க செக்ரீட் ஆகும், ரெண்டுக்குள்ள என்ன ரோல், எங்க டேமேஜ் இன்க்ரீஸ், என்ன இட் அப்ஸ்ட்ரக்ட் ஃப்ளோ, மேபி இட்ஸ் டேமேஜ் த ரெட்டினா, த இன்க்ரீஸ் த இன்ட்ராகுலர் பிரஷர் மூலம். இங்க நாட் ஃப்ளோ லைக் தட், இங்க அந்த மாதிரி பெருசா ஃப்ளோ இருக்காது. அந்த பிரஷர் வந்து கரெக்டா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இது மறந்துடக்கூடாது. இது அக்யூஸ் விட்ரஸ், எதுல அக்யூஸ் இருக்கு எதுல விட்ரஸ் இருக்கு, ரெண்டு சேம்பர் தெரியும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. நீங்க ஒரு 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 ஆப்ஜெக்ட நம்ம பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் இங்க போய் ஃபர்ஸ்ட் சேம்பருக்கு போயிட்டு தான் ரெண்டாவது சேம்பருக்கு போகும். அப்ப ஃபர்ஸ்ட் அக்யூஸா விட்ரா அப்படி டவுட் வந்தா ஏபிசிடில ஃபர்ஸ்ட் எது வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ தான் வரும், அதுக்கடுத்து வி வரும், ஏபிசிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் சேம்பர் வந்து அக்யூஸ், செகண்ட் சேம்பர் வந்து விட்ரஸ் அப்படின்னு மறந்துடாதீங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? ரைட். திஸ் ஆர் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. நல்லா கவனிங்க, சிலபஸ்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐலாம் கிடையவே கிடையாது. வேற ஏன் சார் இப்படி அரை மணி நேரம் இப்படி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. அவன் வந்து போட்டோ ரிசெப்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஒரு லைன்ல அதுல எல்லாமே அடங்கிடும். ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், ஒர்க்கிங் மெக்கானிசம் எல்லாமே அடங்கிடும். சரியா? ரைட். இப்ப நான் ஸ்ட்ரக்சர் கிளியரா சொல்லிட்டேன். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்க்க போறோம். எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆஃப் த ஐ. சரியா? ஆக்சுவலா ஹியூமன் ஐ இட்ஸ் a very sensitive to the light. ஆல்மோஸ்ட் இதுல ஹியூமன் ஐ பொறுத்தளவு இதுல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இதுல 380 to 760 நானோமீட்டர். ஸோ இது என்ன சார், இந்த ரேஞ்ச் ஆஃப் த லென்த் லைட் வேவ். ஹியூமன் ஐ த சென்சிட்டிவ் டு த லைட் வேவ் லென்த், த ரேஞ்சிங் ஃப்ரம், இந்த லைட்ல தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், இதுக்கு கீழேயோ இதுக்கு மேலேயோ நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது மெட்டீரியல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? The human eye sensitive to light wavelength, the range from இதுல இருந்து 380 to 760 நானோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தா நீங்க பாத்துக்கோங்க, இல்ல நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஆக்சுவல் டூ ஃபங்க்ஷனல் பார்ட் இஸ் த அந்த ஒர்க்கிங் மெக்கானிசம்ல. ஒன்னு வந்து என்னன்னா டயாப்டிக், தட் இஸ் கால்ட் ஃபோக்கசிங் பார்ட். இன்னொன்னு ரிசீவிங் பார்ட், ரிசெப்டார் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த இது ஃபோக்கசிங் பார்ட், இது ரிசீவிங் பார்ட். இந்த ரெண்டு பார்ட்டா நம்ம இத ஒர்க்கிங் மெக்கானிசம் ரெண்டு பார்ட்டா நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் சார். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம இதை ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம், ஒவ்வொரு பார்ட்டா என்னென்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கசிங் பார்ட். பேஜ் நம்பர் 9ல அந்த கீழே ஒரு டயக்ராம் இருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்குன்னா, இந்த ஃபோக்கசிங் பார்ட் பொறுத்தளவு கன்ஜக்டிவா, இது ரொம்ப முக்கியமானது. சரியா? கன்ஜக்டிவா. அண்ட் ரெண்டாவது மெயின் பார்ட் வந்து கார்னியா, இது ரெண்டுன்னு சொல்றோம், கன்ஜக்டிவா. அண்ட் இதுக்கு ரெண்டு உள்ள கேப்ல என்ன சேம்பர் இருக்கும், அக்யூஸ் சேம்பர், த ஹேவிங் அக்யூஸ் ஹியூமர். சரியா? அதுக்கு அடுத்து 3, அடுத்து 4 என்னது, லென்ஸ். 5 என்னது, விட்ரஸ் ஹியூமர் அண்ட் விட்ரஸ் சேம்பர். மொத்தம் 5 பார்ட். பேஜ் நம்பர் 9ல கூட பாத்துக்கோங்க, கீழே டயக்ராம் இருக்கு. சரியா? இதுதான் இந்த 5 பார்ட் தான் ஒரு ஒளியை வந்து ரிசீவ் பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுது. ஒரு சினிமா தியேட்டர்ல நம்ம திரையில கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுனா என்னென்ன தேவையோ அதே மாதிரி இதுதான் ஸ்கிரீன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சினிமா திரையர் ஸ்கிரீன். அப்ப இங்க லைட் கரெக்டா எக்ஸாக்டா, இப்போ ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி பாக்குறோம், இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போகுது, இங்க இருந்து கரெக்டா எக்ஸாக்டா இங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகும். அதான் முக்கியம். சரி, ஃபோக்கஸ் பார்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். ஸ்கிரீனு பூரா கிழிஞ்சு போயிருந்ததுதான் தர சரியா இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான். The receptor part, so it compress the retina, அது ஃபுல்லாவே. So the image is formed that, எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இமேஜ் நம்ம பார்க்குற இமேஜ் இப்படி இருந்தா
இந்த இடத்துல இப்படிதான் பண்ணும், இப்படி தலையில தான் விழுகும். The inverted and smaller. So the action potential of nerve fiber, நேரடி சொல்றேன், இங்க இருந்து nerve fiber, the optic nerve இங்க இருந்து blind spot வழியா எங்க போகும், பிரைனுக்கு போகும். அங்கதான் it will be, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்ரைட்டா நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்ப இந்த இப்போ நீங்க ஸ்கிரீன் மொபைலோ நீங்க ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த பிக்சர் வந்து இந்த இடத்துல உங்க ஃபோவியா சென்ட்ராலிஸ்ல எப்படி விழுகும், ஐ வந்து தலையில தான் வரும். உங்க பிரைனுக்கு போயிட்டு வரும்போது தான் இது கரெக்டான எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது நான் ஏற்கனவே இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொன்னேன். பேஜ் நம்பர் 10ல அந்த ஐல உள்ள முக்கியமான பார்ட்னா கேமரா. ஆக்சுவலா ஐயை வச்சுதான் கேமராவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐல என்னென்ன பார்ட்லாம் கேமரால வச்சு அதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் உள்ள விஷயங்கள். அது நீங்க ரெண்டுக்குள்ள அந்த ஒரு டேபிள் இருக்கு, அது நீங்க பாத்துக்கோங்க. சரி, ஸோ இதுல ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் ஏற்கனவே பிசியாலஜில இந்த டேர்ம் சொல்லியிருக்கேன். தட் இஸ் அகாமடைசேஷன் சொல்லக்கூடியது. அது ரிலாக்ஸ் மெக்கானிசம் by which that focusing that eye to change to make that image as a distinct or near the object, the short to that retina ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பாக்குறோம், சரியா? இப்ப நீங்க உங்க முன்னாடி அந்த மொபைலோ ஏதோ டேப்போ ஏதோ வச்சிருக்கீங்க, இந்த நியரஸ்ட் ஆப்ஜெக்ட். இதே இது நீங்க தலைய ஒரு சைடு இப்படி போகும்போது வேற ஏதோ தள்ளி இருக்க உங்க வீட்டுல உள்ள ஒரு ஆப்ஜெக்டை பாக்குறீங்க. இந்த ரெண்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு நார்மல் ஐ கேன் பி அகாமடேட் தட் லைட் ஃப்ரம் தட் ஆப்ஜெக்ட். எவ்வளவு சார் அந்த ஆப்ஜெக்ட்னா, ஒரு இப்ப நீங்க உங்க மொபைலுக்கும் உங்க கண்ணுக்கும் மேக்சிமம் 25 சென்டிமீட்டர் இருக்கணும் சார், மினிமம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் இந்த சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் டு இன்ஃபினிட்டி. நீங்க உங்க கையில வச்சிருக்கிற ஸ்டடி மெட்டீரியலும் உங்க கண்ணுக்கும் எவ்வளவுதான் இருக்கணும், 25 சென்டிமீட்டர். அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப அப்படி ஒட்டி வச்சு பார்ப்பாங்க மெட்டீரியல படிக்கிறதுக்கு, அப்படி பார்க்க கூடாது. 25 சென்டிமீட்டர் அண்ட் 25 டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா அவங்க ஆப்ஜெக்டை நம்ம எவ்வளவு தூரம் மேக்சிமம் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியுமோ அது குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும் ஷார்ப்னஸ் வச்சு. சரியா சார்? இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் சார். ஆப்ஜெக்டுக்கும் நம்ம ஐக்கும் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லல, 25. அதுக்காக சார் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கும் ஒரு ஸ்கேலை வச்சுட்டு சார் 25 சொல்லிட்டாரு, 25 அப்படி வச்சு ஸ்கேலை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். So that the degree of refraction is changed by that changing that அது எதை பொறுத்து சார் இருக்குன்னா, the convexity of this lens. இந்த லென்ஸ் பேஜ் நம்பர் 10ல பாருங்க, அந்த லென்ஸ் சைஸ் இதே இடத்துல சைஸ் இப்படி குறையும் கூடும். அந்த மெட்டீரியல் கரெக்டா கிளியரா கொடுத்துருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 10ல. ஸோ இது யாரு சார் இந்த லென்ஸை வந்து அந்த பிளெக்சிபிளா அந்த இழுக்கிறது, ரிலாக்ஸ் பண்றது, கான்ட்ராக்ட் பண்றதுன்னா that ciliary muscles and the suspended ligament. அந்த பேஜ் நம்பர் 10ல பாருங்க, கீழே இருக்கும் பாருங்க, இந்த ஏரியா வந்து லென்ஸை வந்து இப்படி மேல் நோக்கி இழுக்கணுமா இல்ல கீழ் நோக்கி இழுக்கணுமா எல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்கிறோம். நம்ம எந்த பொருளை ஆப்ஜெக்டை பாக்குறோமோ அது தக்கன இது வந்து மாடிஃபைட் ஆகும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, இட் ஃபோக்கஸ்டு ஃபார் தட் சீயிங் த டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். டிஸ்டிங்க்ட்னா எவ்வளவு சார்? த பியாண்ட் த 6 மீட்டர், ஒரு 6 மீட்டருக்கு மேல. ஸோ the eye should to be at rest. அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 6 மீட்டருக்கு மேல எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, அங்க என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. சரியா? அப்ப ஐ அவ்வளவுதான், முடிஞ்சு, ரெஸ்ட் எடுத்துரும், அவ்வளவுதான், முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லிடும். அதே நியர் ஆப்ஜெக்ட் வந்து the light rays from that near object those within the 6 மீட்டர்னா நம்ம என்ன பொருள்னாலும் பார்க்க முடியும், ஒரு 6 மீட்டருக்குள்ள. சரியா? சோ அதுதான் இங்க நான் மெட்டீரியல்ல வந்து ஒரு டேபிள் கொடுத்திருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 11. இது என்னன்னா, ஒரு சரி, இதுல நான் கொஸ்டின் கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நியர் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது நம்ம கண்ணுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஒரு டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் தூரமா இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்போது என்னென்ன நடக்குது. நியர் ஜஸ்ட் ஆப்போசிட் நடக்குது சார், வேற ஒன்னும் நடக்குது. ஒரு நியர்னா இந்த சிலியரி மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அது மாதிரி இந்த சஸ்பெண்டிவ் லெக்மென்ட் சொல்லும்போது பேஜ் நம்பர் 11ல பாருங்க, அந்த டேபிள்ல நோ டென்ஷன், ரிலாக்ஸடா இருக்கும். லென்ஸ் வந்து நல்லா திக்கா இருக்கும், ரிஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் இருக்கும். இதே டிஸ்டிங்க்ட்னா அப்படியே ஆப்போசிட், அங்க கான்ட்ராக்ட்னா இங்க ரிலாக்ஸ்டு, இங்க வந்து அங்க நோ டென்ஷன், இங்க டென்ஷன், மேக்ஸிமம் டென்ஷன் ஆகும். ஏன்னா டிஸ்டிங்க்ட் பார்க்கும்போது அப்படியே கண்ணு அப்படியே குறுக்கி பார்ப்பாங்க, அப்படியே சுருக்கி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப லென்ஸ் வந்து என்ன செய்யணும்னா இப்படி நல்லா இப்படி பிராடா இருந்த லென்ஸ் அப்படியே சிறுசா மாறும். அப்பதான் அந்த ஷார்ப்னஸ்க்காக decrease the refraction.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான ஆப்ஜெக்ட் நம்ம இந்த ஃபோவியா சென்ட்ராலிஸில் நம்ம படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் மெக்கானிசம் ஆஃப் போட்டோ ரிசப்டர், பர்டிகுலரி ஐ. இப்படித்தான் நம்ம ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க முடியுது. ஸோ மேக்சிமம் ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம், இல்லை மெக்கானிசம்ல கேட்கலாம். ஸோ நம்ம ஐ பொறுத்தல எப்படின்னா இட்ஸ் அ பைனாகுலர் விஷன். நம்ம ரெண்டு கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, பைனாகுலர் மாதிரி. ஹியூமன் வந்து பைனாகுலர் விஷன், போத் ஐஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் இன் த சேம் ஆப்ஜெக்ட் பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இப்போ நான் பார்க்குறேன்னா இந்த டேப்ல உள்ள ஐயை தான் என்னால் பார்க்க முடியும். இருந்தாலும் கொஞ்சம் சைட்ல வந்து கொஞ்சம் ஆங்கில பக்கத்துல என்ன பொருள் இருக்குன்னு பார்க்க முடியும். நான் இங்க ஒரு கண்ணு இந்த டேபையும் இன்னொரு கண்ணு வந்து வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அதுதான் பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த இது நாட் ஓன்லி திஸ் ஹியூமன், ஈவன் த primates அண்ட் predatory அனிமல்ஸ் லைக் கேட், ஆல், அது வந்து பைனாகுலர் விஷன் தான். பட் சம் அனிமல்ஸ் இஸ் தட். ஃபார் எக்ஸாம்பிள் த rabbit, birds, that each eye is a focus in the separate object. That is called monocular vision. சார் பைனாகுலர்னா என்னது? பைனாகுலர்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு கண்ணு ஒரே ஆப்ஜெக்ட பாக்குறது தான் பைனாகுலர். மோனோகுலர் விஷன்னா ஒரு ஐ வந்து ஒரு ஆப்ஜெக்ட பார்க்கும், இன்னொரு ஐ இன்னொரு ஆப்ஜெக்ட். அதான் மோனோகுலர் விஷன். இது ராபிட், பேர்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது சைட்ல வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி கண்ணுல இருக்கு, பேர்ட்ஸ் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்கும். அப்ப கண்டிப்பா அப்படித்தான் பார்க்க முடியும். நம்மள மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கு. இது வந்து எவல்யூஷன் படி நம்ம முன்னாடி வந்துருச்சு கண்ணு, அவ்வளவுதான். ஃபேஸ்ல இருக்கிற அதான் மோனோகுலர் விஷன்ல இருந்தா பைனாகுலர் விஷனுக்கு வந்துருச்சு. இதுல வந்து விஷன் பொறுத்தளவு இதுல கலர் விஷன், த ஹியூமன் அண்ட் ஏப் அண்ட் மங்கி, நம்மலாம் வந்து எக்ஸாக்டா கலரை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஏன்னா அங்க வந்து கோன் செல்ஸ் இஸ் தேர், கோன் செல் ஆக்டிவிட்டி. நான் பின்னாடி இன்னும் கொஞ்சம் அந்த மெக்கானிசம் இப்போ ஓரளவு தான் சொல்லியிருக்கேன். எப்படி அந்த ஆப்ஜெக்ட் அங்க என்ன நடக்கும் அது இன்னும் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன் நான். இதே இது நாக்டோனல் விஷன் இருக்குது, டயோனல் விஷன் இருக்கு. நைட் டைம் நல்லா சிலது விஷன் பண்ணும், பகல் நேரம் நல்லா விஷன் பண்ணும். ரேஞ்ச் ஆஃப் விஷன் இந்த விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இட்ஸ் வேரியஸ் ஃபார் தட் அனிமல். நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேற அனிமலுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஈவன் த பீ, ஆண்ட் அண்ட் ஸ்பைடர், அதெல்லாம் வந்து they can seen in the UV rays also. அல்ட்ராவயலட் லைட்டை கூட நம்மளால அல்ட்ராவயலட் பார்க்க முடியாது. பட் இந்த கேஸ் ஆஃப் ஆண்ட், ஸ்பைடர், பீஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ விட்டமின் ஏ அண்ட் ஐசைட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது வந்து நார்மலா உள்ள விஷயங்கள், ரைட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் சம் ப்ரொடக்டிவ் டிவைஸ். சரி, இப்போ ஐ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அடுத்த மெக்கானிசம் பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் ஒரு ஐ சுத்தி என்னென்ன டிவைஸ் எல்லாம் இருக்கு சார்? ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸ், வாட் ஆர் த டிவைஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் இன் ஐ அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 11ல பாருங்க மெட்டீரியல். சரியா? ஏன்னா இதுலயும் கொஸ்டின் வந்திருக்கு. Actually, the four important part is that one we can say that eyebrow. சரியா? ஐப்ரோ உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல அப்படி இருக்கும், கண்ணுக்கு ஒரு நிமிஷம் இப்படி இருக்கும் மேல ஐப்ரோ. சரியா? கண்ணுக்கு மேல இருக்கிறது தான் ஐப்ரோன்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐலிட்ஸ், அடுத்தது லாக்ரிமல் கிளாண்ட் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ. இந்த மூணு தான் பேஜ் நம்பர் 11ல பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐப்ரோ. ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு ஐப்ரோ இருக்கு. இந்த ஐப்ரோ வந்து நார்மலா இந்த ஐப்ரோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலா இருக்கும். சிலவருக்கு திக்கா இருக்கும், சிலவருக்கு தின்னா இருக்கும், சிலவருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஸோ இந்த ஐப்ரோ எதுக்குன்னா அது அந்த பர்பஸுக்கு நம்ம ஆளுங்க ஐப்ரோலயே ஏகப்பட்ட டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க, பர்டிகுலரா லேடிஸ். ஐப்ரோலயே என்னென்னமோ பியூட்டி பார்ல போய் என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, ஆக்சுவலா ஐப்ரோலாம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சார். ஐப்ரோ எதுக்கு சார் இருக்குது, சம்பந்தம் இல்லாம எதுக்கு இந்த ஐப்ரோ அப்படின்னு நினைக்க கூடாது. அது கூட ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸ் தான். ஏன்னா இந்த ஐப்ரோ கேன் கேரி தட். இப்ப நீங்க என்னதான் சொட்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொட்டிங் தலையில சொட்டாகுது, இல்லைன்னா ரெயின் டிராப், வாட்டர் டிராப்லெட், சரியா, ரெயின் டிராப்லெட் எது வந்தாலும் சரி கண்ணுக்குள்ள அந்த தண்ணி போகவே விடாது சார். கரெக்டா அந்த ஐப்ரோல, இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ஐப்ரோல பட்டு தண்ணி இந்த பக்கம் தான் வெளியே தான் போகும், கரெக்டா இப்படி உள்ள வர விடாது. அதுதான் அது ஐப்ரோட ரோல், வேற எந்த பர்பஸும் கிடையாது. பட் நம்ம ஆளுங்க ஐப்ரோல, நம்ம இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தா அங்கிட்டு வெட்டுவான் இங்கிட்டு வெட்டுவான், ஐப்ரோலயே 4 கோடு போட்டு வருவான். என்னடான்னா நான் சும்மா தான் சார் இருந்தேன் சார், அவனா கோடு போட்டான் சார்ன்னு சொல்லுவான். ஐப்ரோல கோடு போட்டு அப்படியே தலை வரைக்கும் மேல வரைக்கும் போகும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து பாருங்க, வித்தியாசமா போட்டு வருவான் ஐப்ரோ எல்லாம். எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, கூடி சீக்கிரம் வருவீங்க நீங்களும். ரைட். ஸோ ஐப்ரோ, அது மாதிரி ஐலெட்ஸ் இது இந்த இருக்கு. இன்னொன்னு எஸ் இந்த இருக்கு பாருங்க, இதுக்கு பார்த்தா ஐலெட் இந்த ஏரியா, பர்டிகுலரா இந்த ஏரியா. சரியா? வேற கலர் யூஸ் பண்றேன். எஸ், பேஜ் நம்பர் 11ல பார்க்கணும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த பால்பெரியன் சொல்லுவாங்க,
இட்ஸ் மூவபிள். நம்ம இப்படி கண்ணை மூடி திறக்கும் பார்த்தீங்களா, க்ளோஸ் த ஐஸ் வென் இட்ஸ் நீட். தேவைப்படும் போது இது அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா டு கிளீன் தட் கார்னியா அட் த பிளிங்கிங் டைம், அப்படி கண்ணு மூடும் போது. சரியா? அண்ட் ஐலிஸ் செக் தட் என்ட்ரி ஆஃப் த டஸ்ட் பார்ட்டிகல். திடீர்னு டஸ்ட் வந்தா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறோம், தேவையில்லாத க்ளோஸ் பண்ணிடுறோம், நைட் தூங்கும் போதும் க்ளோஸ் பண்ணிடுறோம். சரியா? அந்த மாதிரி நிறைய. நெக்ஸ்ட் இதுல நிறைய கிளான்ஸ் இருக்கு, அதான் ஐலைட்டோட முக்கியமான ரோல்ஸ் சார். சரியா? ரைட். அடுத்தது நிறைய கிளான்ஸ் இருக்கு. என்னென்ன கிளான்ஸ் பார்ப்போம். அதுல வந்து மெபோனியன் கிளான்ஸ் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோமா? லாக்ரிமல் கிளாண்ட் இருக்கு இல்ல? சரி, ஓகே. ஸோ இட்ஸ் ஓப்பன் அவுட் தட் டைரக்ட்லி இன்டு த ஐலிட்ஸ்ல ஓப்பன் ஆகுமா? ஓகேவா? இது இந்த மெபோனியன் கிளாண்ட். இட்ஸ் அ மாடிஃபைட் ஆஃப் சிபேசியஸ் ஆர் ஆயில் கிளாண்ட்ஸ். ஸோ ரோல் வந்து என்ன, இந்த ஐ எப்பவுமே உள்ள எப்படி இருக்குன்னா கிரிசி சப்ஸ்டன்ஸ், த ஃப்ரிக்ஷன்லெஸ் தட் பிளிங்கிங் சொல்றோம். கண் அப்படி மூடுறோம் திறக்கிறோம் பார்த்தீங்களா, எப்பயுமே அது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கிரீசி சப்ஸ்டன்ஸ், அதுக்கு காரணம் மெபோனியன் கிளாண்ட். த ஸ்மால் சிபேசியஸ் கிளாண்ட்ஸ் ஆர் ஓப்பன் இன்டு தட் ஃபாலிகல்ஸ். ஐலைட்ஸ் மேல இன்னொரு ஒரு சின்ன கிளாண்ட்ஸ் இருக்கும், அதான் கிளாண்ட் ஆஃப் ஜீஸ். இதுவும் இங்க இல்ல, இந்த இடத்துல இந்த ஐலிஸ் மேல இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அத கிளாண்ட்ஸ் ஆஃப் ஜீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இங்கதான் இந்த கிளாண்ட் இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா இந்த ஸ்டை பிரச்சனை வரும். ஸ்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, STY. அது என்ன சார் ஸ்டை? ஸ்டைன்னு என்னன்னா கண் கட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்டுலிம் சொல்லுவாங்க, கண் கட்டி. அந்த இந்த இடத்துல கண் வந்து அப்படியே ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஏதாவது இந்த நாம கட்டி இல்லைன்னா தேய்ச்சி அப்படியே ஹீட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி. அது வந்து மாடிஃபைட் ஆஃப் த ஸ்வெட் கிளாண்ட், த கிளாண்ட் ஆஃப் மோல். இட்ஸ் ஓப்பன் டு தட் ஃபாலிகல்ஸ் ஆஃப் ஐலிஸ். இட் ரெடியூஸ் ஃப்ரம் தட், இதான் தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நிக்டேட்டிங் தட்ல இந்த ஏரியால என்ன இருக்குன்னா நிக்டேட்டிங் மெம்பரைன் இருக்கும். நிக்டேட்டிங் சவுன்னு சொல்லுவோம் தெரியுமா? மேக்ஸிமம் அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல இது ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு இது அப்படியே ரெடியூஸ்டா இருக்கும். இது தேவையில்லாத ஒரு உறுப்பா இந்த இடத்துல இருக்கும், நிக்டேட்டிங் மெம்பரைன். பிளிகா செமுலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த முக்கியமான ஒரு கிளாண்டு, இது டிஆர்பில கேட்டிருக்காங்க, லாக்ரிமல் கிளாண்ட். இட்ஸ் லைஸ் இன் தட் அப்பர் பார்ட் ஆஃப் த ஆர்பிட்ல இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். It secreted a slightly saline and watery fluid that water fluid contain a important antibacterial agent, that is we are called as a lysosome கிடையாது, lysozyme, ZYME. சரியா? இது ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். இந்த லாக்ரிமல் இருக்கும், அந்த கண்ணீர்ல இருக்கும். It's always it's moist in the eyeballs. Excess of this, it secreted the passed out the nasal cavity. சில நம்ம அழுகுறோம்னு வச்சுக்கோங்களேன், அழுகும் போது என்னன்னா கண்ணுல இருந்து மட்டும் தண்ணி வராது, இது அப்படியே இந்த இடத்துல இந்த லாக்ரிமல் சாக்கு இது வழியா அப்படியே நம்ம நேசல் கேவிட்டிக்கு போயிடும். ஏன்னா ENTன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ எப்பெல்லாம் நீங்க வந்து அது அழுகுறீங்களோ அப்பெல்லாம் வந்து மூக்கு வழியாவும் தண்ணி வரும். என்னடா சம்பந்தம்லாம் மூக்கு வழியா தண்ணி வருதுன்னா அந்த லாக்ரிமல் கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த டியர் தான் வந்து மூக்கு வழியாகவும் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, டிஆர்பி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர்லாம் வரும், மூக்கு வழியா எல்லா வழியும் வரும், பார்த்துக்கோங்க. சரியா படிக்கலாம், இப்ப யாரெல்லாம் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அது வேற கண்ணீர் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. நீங்க எந்த கண்ணீர் வரணுமா, ஆனந்த கண்ணீரா இல்ல வேற ஏதாவது கண்ணீர் வரணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இது another important lacrimal gland. இது வந்து சொட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, நாட் சொட்டிங், தட் இஸ் லாக்ரிமல் இருக்கு. அது மாதிரி லைசோசைம் அப்படின்னு ஒரு கெமிக்கல், ஒரு ஏஜென்ட், ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் அங்கே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எப்பவுமே ஐ சுத்தி வந்து என்ன இருக்கும்னா பக்காவா ஃபேட் மாலிகூல்ஸ் இருக்கும். ஃபேட், த கனெக்டிவ் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஐபால் ஆஃப் த ஆர்பிட். இது இருக்குன்னா சாஃப்ட் அண்ட் ஷாக் ப்ரூஃப்காக நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஐயை சுத்தி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து போட்டோ ரிசெப்டார் நம்ம பார்த்தோம் தெரியுமா? போட்டோ ரிசெப்டார்ல ரொம்ப முக்கியமான போட்டோ ரிசெப்டார் எதுனா இந்த ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். இந்த பாத்தீங்களா, ராட் அண்ட் கோன். இது எக்ஸாக்டா ஒரு பிக்சர் மட்டும் பார்க்கணும்னா இந்த பிக்சர் பார்க்கலாம். ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். Actually, the photoreceptor, that's a visual cell. The light sensitive pigments, that is we are called as rod cells. Okay, and the rod cells la enna pigments are irukum appadinu ketta visual purple or rhodopsin. Nalla nyaavachkonga, visual purple and rhodopsin appdi solluvom. Idhe cone cells la iodopsin or visual violet, UGBG rendile ketta questions are idu. Sari, idu iodopsin. Cone cells edukku use aguna
கலருக்கு இந்த கோன் ராட் செல்லுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா விஷன், சைட், பாக்குறதுக்கு, சைட் அடிக்கிறது கிடையாது, பாக்குறதுக்கு என்ன பொருளை பாக்குறோம் அது. கோனுடைய முக்கியமான ரோல் என்னன்னா கலரை டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு. இது முக்கியமான கொஸ்டின் தான். சிம்பிளா கோனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, கலருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கோன்னா கலர், கூம்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிக்மெண்ட் இருக்கு அதுல பேஜ் நம்பர் 13ல இந்த ராட் செல்ஸுக்கும் கோன் செல்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அது நான் இங்க கொடுத்துருப்பேன். இந்த இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் பிரைட். ராட் செல்ஸ் வந்து நார்மலா ஈவன் டிம் லைட்ல கூட இப்போ திடீர்னு லைட் அமர்ந்துச்சுன்னா ஏதோ ஒரு 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 ஆப்ஜெக்ட் நம்ம முன்னாடி இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன கலர் வந்து நம்மளுக்கு சரியா தெரியாது. இப்ப நான் முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாருன்னு தெரியும், அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அது தெரியுமா தெரியாது. ஏன்னா அது வந்து கோன் தான் டிஸ்டிங்விஷ் பண்ணும். ராட் செல்ஸ் வந்து ஈவன் இந்த டிம் லைட்ல கூட ஒர்க் ஆகும். கோன் செல்லு ஒன்லி பிரைட் லைட்ல மட்டும்தான் சார் ஒர்க் ஆகும். நான் வச்சுக்கோங்க சரியா. இல்ல ரொடாப்சின் இங்க வந்து இது வந்து அடாப்சின் சொல்லக்கூடியது. இது 120 மில்லியன் ராட் செல்ஸ் இருக்கும் பெற இதுல வந்து 6 to 7 மில்லியன்ஸ் இருக்கும், நான் வச்சுக்கோங்க. ஸோ ராட் செல்ஸ் மற்றபடி இந்த ட்விங்கிள் விஷன் அந்த பேஜ் நம்பர் 13 நான் கொடுத்துருக்கேன், அது நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டுக்குள்ள டிஸ்டிங்விஷன் ராட் செல்ஸுக்கும் கோன் செல்ஸுக்கும் உள்ளது. நெக்ஸ்ட் இந்த ஐ கேர் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மெக்கானிசம் பேஜ் நம்பர் 12ல இன்னொன்று சொல்லணும், அது ரொம்ப முக்கியமானது. பேஜ் நம்பர் 12ல பாருங்களேன், ஒரு மெக்கானிசம். இது என்ன சார் இது மெக்கானிசம் அப்படின்னு கேட்டா, எப்படி நம்மளுக்கு இந்த ராட் செல்ஸ் 120 பிளஸ் ஒரு 6 மில்லியன் ஐல வந்து 6 மில்லியன் கோன் செல்ஸும் 120 or 25 மில்லியன் ராட் செல்ஸ் இருக்கும். ராட் எதுக்கு பயன்படுன்னு சொன்னேன்? விஷன். கோன் வந்து கலர். சரி சார், இதுல என்ன சார் நடக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராட்ல என்ன செல்ஸ் இருக்கு? ரொடாப்சின் செல்ல பிக்மெண்ட். ராட் செல்ஸ்ல வந்து ரொடாப்சின், சரியா? ரொடாப்சின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இப்ப நம்ம கண்ணில் ராட் செல்ஸ்ல ரொடாப்சின். அப்போ பிரைட் லைட் சும்மா ஒரு சன்லைட்னு போடுறேன். சன்லைட் பிரைட் லைட் ராட் செல்ஸ்ல பட்ட உடனே, ரொடாப்சின்ல பட்ட உடனே இட் வில் பி ப்ளீச் ஆகும். ப்ளீச் ஆகி என்ன மாறும்னா ஸ்கொடாப்சினா மாறுமா, சரியா? ஸ்கொடாப்சின் பிக்மெண்ட் பிளஸ் ரெட்டினால். Rhodopsins are converted into the scodopsin plus retinol, சரியா? சோ இதுதான் அப்படி மாறும்போது தான் இங்க இந்த இம்பல்ஸ் will be generated, நெர்வ் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகி இந்த நெர்வ் இம்பல்ஸ் நேரா எங்க போகும்? பிரெயினுக்கு போய் அது என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லும். இது எப்ப? பிரைட் லைட்ல ரொடாப்சின்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், சரியா? சரி, இதே இது வந்து சரி சார், அப்ப இப்படியே ராட் செல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 120 மில்லியன் இருக்குது. 120 மில்லியன் வந்து என்ன செய்யும்? ராடு உடஞ்சிட்டே இருந்தா வச்சோன்னே அப்படியே காலி ஆயிரும்ல. நம்ம கண்ணில் எவ்வளவுதான் இருக்கும், திரும்ப வந்து ஃபார்ம் பண்ணா தானே திரும்ப அடுத்த ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க முடியும். ரொடாப்சின்ஸ் ஆர் கன்வெர்ட் த ஸ்கொடாப்சினா மாறிட்டே இருந்தா இங்க அப்படியே மில்லியன் ஒண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அப்ப இதை சரி பண்றதுக்கு என்ன செய்யும்னா இது வந்து லைட் ரியாக்ஷன், அது பிரைட் லைட்ல. இதே இது டார்க் லைட், டார்க்னா இருட்டு நேரத்துல வச்சுக்கோங்களேன், டார்க்னஸ்ல என்ன ஆகும்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இப்படி நடக்கும். என்ன நடக்கும்? the scodopsin plus retinol. இப்ப தெரியுதா? ரெட்டினால் வந்து விட்டமின் ஏ, கண்ணு பார்வைக்கு விட்டமின் ஏ அவசியம் சொல்றோம். the scodopsin plus retinol, it's converted into the rhodopsin at the time of darkness. பிரைட்ல இருக்கும்போது ரொடாப்சின் ஸ்கொடாப்சினா மாறும், டார்க்கா இருக்கும்போது ஸ்கொடாப்சின் ரொடாப்சினா மாறும். then only it will be maintained. இப்ப நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா நம்ம டிஆர்பி மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டே இருங்க. படிச்சு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நீங்களா பாவம் சொல்லிக்கிற வேண்டியது உங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் படிங்களேன், உங்க கண்ணுல நீங்க முழிச்சு பார்க்கும்போது உங்க ரொடாப்சின்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியாக அப்படியே லெட்டர்ஸ் எல்லாம் 2 லெட்டரா தெரிய ஆரம்பிக்கும், சரியா? அப்ப நாங்க செல்லு அந்த நேரம் பார்த்தா சார் அப்படி தெரியும். ரொம்ப நேரம் செல்லு பார்த்தா, அது டிஆர்பி மெட்டீரியலோ செல்லு பார்த்தாலும் சரி 2 தெரியும். அப்ப என்ன மீனிங்? நாங்க ரொடாப்சின் ஆல்மோஸ்ட் காலியாச்சு. அப்ப அந்த மீன் டயத்துல அப்ப அயோடாப்சின் ஸ்கொடாப்சின் திரும்ப ரொடாப்சினா மாறுறது. அப்ப நைட்டு தூங்கும் போது தான் பாமா சார்? கண்டிப்பா தூங்கும் போது நடக்கும். பட் பகல்ல நம்மளுக்கு காலி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடக்கூடாதுதான் நம்ம
இப்ப நம்ம ஒருத்தர் நம்ம செல்போன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதோ மொபைலை பார்க்கும் என்ன பார்க்கும்போது உங்க அறியாமையே கண் அந்த இமைய மூடி திறக்குறீங்க பாத்தீங்களா, அந்த மூடும் போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். The scodopsins are converted to the rhodopsin. திறக்கும் போது rhodopsins are converted. சொல்லுங்க மிஸ். இப்போ நம்ம டார்க் பிளேஸ்ல இருந்து உள்ள நைட்ல வர டிம் லைட் வரும்போது கூட வந்து கொஞ்ச நேரம் இருட்டா தெரியல சார். Yes. ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான். எஸ், அது அக்காமடைசேஷன் சொல்லுவோம். அது வந்து சரியா, அதாவது டார்க் அடாப்டேஷன்ஸ்ல வந்து நான் சிம்பிளா சொல்றேன். அது வந்து நான் நிறைய விஷயம் இருக்கு அதுல வந்து. சரி, அந்த பீப்புள் சைஸை வச்சு அதை சொல்லுவோம். சினிமா தியேட்டருக்கு மார்னிங் ஷோ ஒரு 2 மணி ஷோ போறோம்னா வெளியே பகல்ல பயங்கர டார்க்கா இருக்கும். வெயில்ல வருவீங்க, உள்ள பார்த்தா லைட்ல அமைச்சிருப்பாங்க. சரியா, அப்ப வந்து சரியா ஆப்ஜெக்ட் தெரியாது. அப்ப இந்த பிரச்சனை தான் அங்க நடக்கும். ஓரளவு அங்க அக்காமடைசேஷன் கொஞ்சம் அது அடாப்ட் ஆன பிறகுதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் வரும். சரியா, சோ நார்மலா என்ன சொல்றேன்னா, இந்த ரொடாப்சின் குறைஞ்சா கொஞ்சம் பிம்பம் சரியா தெரியாது ஆப்ஜெக்ட். அப்ப அந்த நம்ம ஐ பகல்லையே நம்ம பேசும்போது செய்யும்போது கண் அப்படி மூடி திறக்கணும் பாத்தீங்களா, அப்ப ஸ்கொடாப்சின்ஸ் கன்வெர்ட் த ரொடாப்சின். நைட் டைம் கம்ப்ளீட்டா வந்து காலையில நல்லா தூங்கி எந்திரிச்சோன்னு பாருங்க கண்ணு எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப என்னன்னா அங்க ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான ரொடாப்சின் ஃபார்ம் பண்ணி வச்சிரும். இப்ப எவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு பாருங்க. இதான் வந்து மெக்கானிசம் ஃபார் தட் பிரைட் லைட் அண்ட் as well as டார்க்னஸ் லைட்ல என்ன நடக்குது நம்ம ரொடாப்சின் ஆடாப்சின் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ரைட். ஸோ கலர் விஷன் வந்து இது ரொடாப்சின் வந்து நம்ம மெயினா வந்து பிம்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அவசியம். சரியா, ரைட். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட், த ஐஸ் ரொட்டேட். இப்ப ஐயை வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம் பாத்தீங்களா, அதுல வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஐயை எப்படிலாம் ரொட்டேட் பண்றோம் உங்களுக்கே தெரியும். பயங்கரமா ரொட்டேட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அந்த ஐ ரொட்டேஷன்லயே நம்ம நிறைய கம்யூனிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் நம்ம அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். சரியா, ரொட்டேஷன் பண்றதுல ஐபால் ரொட்டேஷன் இந்த பாத்தீங்களா, இது ஐபால். ஸோ இதுல இந்த ஐ வில் பி ரொட்டேட்டட் இன் தட் ஆர்பிட் பை தட் 6 ஸ்ட்ரிப்ட் ஷேப்டு. பேஜ் நம்பர் 13ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ த மசில்ஸ் இன்சைட் தட் எஸ்க்ளிரா எல்லாமே அந்த பண்ணு நமக்கு அந்த அரேஞ்ச் 2 குரூப் ஆஃப் தட் ரெக்டஸ் அண்ட் ஓப்ளிக்னு சொல்லுது. ரெக்டஸ் 4 மசில்ஸ் இருக்கும் அந்த சைட்ல கொடுத்துருக்கு பாருங்க. இந்த சூப்பர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், இன்டர்னல் ரெக்டஸ், எக்ஸ்டர்னல் ரெக்டஸ், இது எல்லாமே ரெக்டஸ்ன்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னு வந்து ஆப்ளிக் குரூப்னு 2 மசில்ஸ் இருக்கும், சுப்பீரியர் ஓப்ளிக் அண்ட் இன்ஃபீரியர் ஓப்ளிக். ஸோ இந்த மசில்ஸும் இந்த ரெக்டஸ் இதுதான் சார் அந்த ஐ பாலை வந்து மூவ்மெண்ட வந்து கரெக்டா என்ன நம்ம மூவ் பண்றோம், எப்படி நம்ம ஐ வச்சு வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கம்யூனிகேட் கூட பண்ணுவாங்க. அது பர்டிகுலர் இந்த பரதநாட்டியம் ஆடுறாங்க பாத்தீங்களா, அவங்க பாருங்க இந்த ஐயோட மூவ்மெண்ட் வச்சு சில கதையே சொல்லுவாங்க. ஃபேஷியல் மூவ்மெண்ட், ஐ மூவ்மெண்ட், அந்த அந்த அதுல நம்ம கோபமா இருக்கோமா எப்படி இல்ல சந்தோஷமா இருக்கோம்னா ஐ வச்சே கூட சில நேரம் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த மூவ்மெண்ட் ஃபுல்லா இந்த இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த 2 பார்ட் தான் ரொம்ப முக்கியமா கண்ட்ரோல் பண்ணும். சரியா, சோ இவங்க எல்லா விஷயம் அந்த ஐல நம்ம கம்யூனிகேட் கூட பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் யாரையும் சொல்ல வேண்டாம். பசங்க இங்கிட்ட ஒரு சைடு பசங்க உட்கார வச்சிருப்போம், இங்கிட்ட ஒரு கேர்ள்ஸ் உட்கார வச்சிருப்போம். பேசாங்கடான்னு தான் சொல்லுவோம். நம்ம இங்கிட்ட தான் போர்டு பக்கம் திரும்பினாவே அதுக்குள்ள பேச மாட்டான். பட் ஐ மூவ்மெண்ட்ல எல்லா விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணிடுவோம். நம்ம பரவாயில்ல, நம்ம பசங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். எல்லாமே ஐ மூவ்மெண்ட்லயே அது பாய்ஸை விட கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. சரியா, உள்ள வாங்கன்னு தெரியும் ஏன்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா. சோ ஒவ்வொரு இடத்துல அந்த ஐ மூவ்மெண்ட் அப்படி இருக்குது. இன்னைக்கு கூட எங்க ஸ்கூல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து. சரியா, லவ் தான், வேற என்ன பஞ்சாயத்து, வேற ஒன்றும் கிடையாது. 9th 8th 11th இருந்து 9th இருந்து 12th ஏகப்பட்ட பஞ்சாயத்து அப்பப்ப பண்ண வேண்டியதான். இப்ப நம்மளுக்கும் பொழுதுவோம்ல ஸ்கூல்ல. ரைட். சோ இது அப்ப இதெல்லாம் ஐ மூவ்மெண்ட்ல எல்லா விஷயம் நடக்கும், அதுக்காக சொல்ல வந்தேன். ரைட். சோ இதெல்லாம் ஒரு விஷயங்கள். நர்வ் சப்ளை அதே மாதிரி இந்த ஐ மூவ்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே நர்வ் சப்ளை ஃபார் தட் ஐ மசில்ஸுக்குள்ள சப்ளை பண்ணும். பேஜ் நம்பர் அந்த 13ல என்னென்ன நர்வ்லாம் சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. ரைட். அடுத்தது கேர் ஆஃப் ஐ. சார் ஐ எப்படி பத்திரமா வச்சுக்கணும் அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கே புரியும் சார். நான் ஒன்றும் ரீட் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ண வரல. அது மாதிரி காமன் சில டிசீஸ் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இல்ல, இருந்தாலும் நீங்க வந்து சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க என்னென்ன ஐ ரிலேட்டடா உள்ள டிசீசஸ் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, ஒரு நிமிஷம். எஸ், இந்த இது வந்து எப்படி அந்த ஒரு பிக்சர் காமிச்சோம் பாத்தீங்களா, இந்த ஐ அந்த ஆப்ஜெக்ட பாக்குறோம், அதுல இருந்து அந்த ஆப்டிக் நெர்வ்ல இருந்து நேரம் அங்க போகுது, அந்த கிரைன்ல பிரைனுக்கு போகுது. பிரைன் தான் திரும்ப அது வந்து நம்ம என்ன பாக்குறோம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணும். இது நான் இந்த ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு டாபிக் வரும்போது இன்னும் டீட்டெயிலா நான் நடத்துறேன், எப்படி வந்து இந்த விஷயங்கள் ஃபுல்லா போயிட்டு வெளியே வருது அந்த மாதிரி. சரியா,
ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு நிறைய டிசீஸ் இருக்குது, ஹை காமன் டிசீஸ். இதுல மெயினா வந்து ஒரு 3 முக்கியமானது மயோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு இன்னொன்னு இருக்குது. சரியா, அதாவது ஷார்ட் சைட்னஸ், ஃபார் சைட்னஸ் சொல்லுவாங்க. கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, நார்மல் விஷன்னா இந்த பிக்சரை பாருங்க. ஒரு நார்மல் விஷன்னா கரெக்டா இந்த ஃபோவியா சென்ட்ராலிஸ் ஆப்ஜெக்ட்ல போய் என்ன செய்யும், இந்த பிக்சர் வந்து விழுகணும். இது நார்மல் விஷன். இதே மயோப்பியா, ஹைப்பர்போவியான்னு சொல்றது ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லுவாங்க. மயோப்பியானா த ஐபால் இஸ் லாங்கர் தென் நார்மல். ஐபால் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சரியா, அப்ப என்ன ஆகும், the light rays are the converge in front of retina. அங்க பாத்தீங்களா, ரெட்டினா இங்க இருக்கு, அதுக்கு முன்னாடியே கன்வர்ஜ் ஆயிரும். இப்படியே அப்புறம் எப்படி அங்க ஆப்ஜெக்ட் அங்க விழுகும்? தட் இஸ் கால்ட் மயோப்பியா. சரியா, அடுத்து ஹைப்பர் மெட்ரோபியா, த ஃபார் சைட்னஸ் சொல்லுவாங்க. ஷார்ட் சைட்னஸ், ஃபார் சைட்னஸ். ஐபால் இது எப்படின்னா, ஐபால் இஸ் ஷார்ட்டர் தென் நார்மல் ஐ. இட் யூசிங் தட். அப்ப என்ன செய்ய, லைட் ரேஸ் ஆர் இட் ஸ்டிக் த ரெட்டினா பிஃபோர் த கன். இங்க கரெக்டா இங்க விழுக முடியுது, பின்னாடி போய் தான் கரெக்டா கன்வெர்ஜ் ஆகும். இதுவும் சரியா பிம்பம் தெரியாது. ஓகே, இந்த ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும், குவி லென்ஸ் சொல்லுவாங்க. கான்கேவ், நாட் குவி. கான்கேவ் கிடையாது. கான்கேவ் வந்து குழி, கான்வெக்ஸ் தான் என்னது, குவி லென்ஸ். சரியா, சோ மயோப்பியா அது வந்து கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு சொல்லுவோம். என்னென்ன லென்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்தது ஆஸ்டிக்மேசியம்னு ஒண்ணு இருக்கு சார். சரியா, இது என்னன்னா irregular the currents of cornea or lensல பிரச்சனைனா, the cylindrical glassல பிரச்சனைனா, presbyopia சொல்லுவாங்க. இது due to the loss of the flexibility of lens. லென்ஸ் வந்து கரெக்டா அப்படி ஃபிளெக்சிபிள் ஆறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா இது another important ஒரு டிசீஸ். சரியா, கேட்ராக்ட் உங்களுக்கு தெரியும், லென்ஸ் பிகம் ஒபேக் ஆயிரும் due to the disease or age. சரியா, குளுக்கோமா இப்ப ரீசெண்டா ஒரு டிசீஸ் சார். இது நல்லா ஞாபகம், குளுக்கோமா தான் ரொம்ப மோசமானது. இந்த குளுக்கோமா என்னன்னா, நல்லா ஞாபகம், ஈவன் நீங்களாம் சரி, உங்க ஃபேமிலி மெம்பரா சரி, சுகர் பேஷண்ட்ன அவங்கள அடிக்கடி ஐ செக் பண்ணுங்க. நீங்க சுகர் வந்து நம்மளுக்கு இருக்கிறதே தெரியாது. நான் ஒரு பெரிய பாடி பில்டர், எனக்கெல்லாம் சுகரே வராது அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்ப பிறந்த குலைக்கே சுகர் இருக்குது. எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும்போது அந்த பக்கம் இந்த மெடிக்கல் லேபை கிராஸ் பண்ணும்போது, லேப்னா ஸ்கூல் லேப் இல்ல, சரியா, மெடிக்கல் லேப் கிராஸ் பண்ணும்போது அப்பப்ப சுகர் பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஒரு 40 ரூபா எவ்வளவுதான் கேட்பான் இன்ஸ்டன்டா. சரியா, அது பார்த்துட்டா என்ன சுகர், எனக்கெல்லாம் சுகரே வராது அப்படிலாம் இருக்கக்கூடாது. இனிஷியலா பார்த்துட்ட பிரச்சனை இல்லை, சில நேரம் பார்க்காம இருந்தாதான் ஐ ஃபர்ஸ்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு ஐயை தான் சார் அஃபெக்ட் பண்ணும். ஈவன் த பிளைண்ட்னஸ் கூட ஆயிடும். அதுக்கு என்ன காரணம்னா, சுகர் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், that glaucoma, the disease, that's a overprotection of the vitreous humor. இந்த இருக்குல்ல, இந்த vitreous humor, இதுல வந்து பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிடும். இங்க இன்க்ரீஸ் ஆன இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அப்படியே லேசா லீக், லேசா டேமேஜ் ஆனாவே பிளட் ஃபுல்லா லீக் ஆயிடும். லீக் ஆனோன்னா இதுல ஃபுல்லா பிளட் வந்துச்சுனாவே விஷன் சரியா தெரியாது. இதுவும் இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு சார். இது அப்படியே இந்த பிளட் இது அப்படியே வந்து என்ன செய்வாங்கன்னா, ஃபில்டர் பண்ணி பிளட்டை மட்டும் எடுக்கிற டெக்னாலஜிலாம் வந்துருச்சு ரீசெண்டா. அந்த பிளட் லீக் ஆன பிளட்டை ஃபுல்லா எடுத்து அதை சரி பண்றது, எவ்வளவோ ரொம்ப டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு. இருந்தாலும் நம்ம பார்க்கணும்ல, பார்க்கலன்னா விஷன் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் குளுக்கோமான்னு சொல்றது. இது ஒரு முக்கியமானது. ஒரு 6 இது சொல்லியிருக்கேன், நிறைய இருக்குது. இருந்தாலும் அதை மற்றது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா, சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமானது இந்த இது வித்தியாசமா இருக்கு, காம்பவுண்ட் ஐ. இது பேஜ் நம்பர் 15ல இருக்கும். மோஸ்ட்லி இது என்ன சார், நம்ம ஐ மாதிரி இருக்காது, வித்தியாசமா இன்செக்ட் ஐ. பாத்தீங்களா, இது ஆக்சுவலா ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். இருந்தாலும் இன்செக்ட்டுக்கு எல்லா இன்செக்டும் இப்படித்தான் இருக்கும். So actually that found in the most of the arthropod, all arthropods, that number the radial arrange that visual unit. இந்த இருக்குல்ல, இந்த சின்ன ரவுண்டா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்கும் சார் ஒரு கண்ணிலையும். அப்ப ஒவ்வொரு ஸ்பாட்டையும் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஒமிட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அந்த இடத்துல இது ஒரு ஒமிட்டீரியா, இது ஒரு இப்படி வரிசையா, இதான் சிங்கிள் ஒமிட்டீரியா தான் கீழே கொடுத்துருக்கு. ஒமிட்டீரியம், சிங்கிள் ஒமிட்டீரியம். ஒமிட்டீரியானா அது ஒமிட்டீரியம் சிங்குலர், ஒமிட்டீரியானா ப்ளூரல். சரியா, சோ இப்ப இது ஒவ்வொரு ஒமிட்டீரியமும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பார்க்கும். இப்ப நம்ம என்ன சொல்றேன், ஒன்லி 180 டிகிரில தான் நம்ம பார்க்க முடியும். அது ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க முடியும், பைனாகுலர் விஷன். மற்றதாவது மோனோகுலர் விஷன். பட் இந்த இன்செக்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆர்த்ரோபாட்ஸ், இது 360 டிகிரி பார்க்கும் சார்.
ஏன்னா ஒவ்வொரு ஒமிட்டடாவும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பார்க்கும். அது எல்லாம் இந்த பாருங்களா, இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்து கரெக்டா எல்லா நியூரான் மூலம் பிரெயினுக்கு கொண்டு போய் என்னென்ன ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம்னு கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிடும். அதான் அதோடைய ஸ்பெஷல் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் ஐ, கூட்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அது மாதிரி நிறைய டிசீஸ் இருக்கு சார். இப்போ நைட் பிளைண்ட்னஸ், கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் வேணா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா கலர் பிளைண்ட்னஸ் வந்து இதுல 2 டைப் ஆஃப் டிசீஸ் இருக்கு. 3 டைப் ஆஃப் டிசீஸ் இருக்கு கலர் பிளைண்ட்னஸ்ல. சரியா? ஒரே ஒரு நிமிஷம். இதுல அந்த எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, அதுதான் பார்த்தேன். ஸோ காமன் ஆக்சுவலா வந்து கலர் பிளைண்ட்னஸ், அதாவது நைட் பிளைண்ட்னஸ் வந்து இரவு நேரங்கள்ல சரியா நம்மளுக்கு கண்ணு தெரியாது. அது விட்டமின் ஏ டிசீஸ்னால குறைவினால வரக்கூடிய நோய். டிம் லைட்ல சரி, we cannot distinguish that object. கலர் பிளைண்ட்னஸ் வந்து ஜெனடிக் டிசீஸ். கலர் பிளைண்ட்னஸ் வந்து ஜெனடிக் டிசீஸ். காமன்லி மேலுக்கு தான் வந்து ஒரு 8% வந்து இந்த போட்டிருக்க பாத்தீங்களா, மேலுக்கு ஒரு 8%, ஃபீமேலுக்கு வந்து 0.5% இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுது. சரியா? இது செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் கேரக்டர்னால வரக்கூடியது கலர் பிளைண்ட்னஸ். இந்த ஜெனடிக்ஸ் நடத்தும் போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். இந்த cannot distinguish that பிரைமரி கலர். ஓகே, இது நோட் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க சார். மெட்டீரியல் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பேசிக் கான்செப்ட்ல இருக்கும். நோட் பண்ண இந்த 3ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெட் கலர் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு பேரு, அந்த டிசீஸ் பேரு புரோட்டோனோபியா. கிரீன் கலரை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியலன்னா அவங்க பேரு டியூட்டனோபியா. ப்ளூ கலர் டிஸ்டிங்விஷ் பண்ணனா அதுக்கு பேரு டிட்டனோபியா. நோட் பண்ணிக்கோங்க. புரோட்டோனோபியா, டியூட்டனோபியா, டிட்டனோபியா. சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஆப்ஜெக்ட் தெரியலையா மிஸ்? உங்க மொபைல்லயோ அதுல ஆப்ஜெக்ட் தெரியலையா? கிளியரா நான் எழுதிய போட்டிருக்கேன். ரெட் கலர் we can distinguish the protonopia, green color we cannot distinguish the deuteranopia, blue color we cannot distinguish that persons are tryptanopia. இந்த எழுதி போட்டிருக்கேன், தெரிஞ்சிருக்கும். டிஸ்பிளேல தெரியலையா? சோ இது வந்து ஜெனடிக் டிசீஸ். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? புரோட்டோனோபியா, டியூட்டனோபியா. மெயினா அந்த புரோட்டோனோபியா, டியூட்டனோபியா பத்தி தான் நிறைய விஷயங்கள் நிறைய எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. சரியா? இதை வந்து சிம்பிளா நீங்க ஒரு விஷயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேசிக்கா, அது ஆர்பிஜிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஜிடி. இது என்ன சார் ஆர்பிஜிடி? ரெட் கலர், அது பி நாட் பி. ரெட் கலர் புரோட்டோனோபியா, கிரீன் கலர் டியூட்டனோபியா. இந்த ரெண்டு தான் மோஸ்ட்லி எக்ஸாம் கேட்கறாங்க. ரெட் கலர் the person cannot distinguish, that is a protonopia. அங்க பி தான் வரும், நான் பி போட்டுட்டேன் ப்ளூ கலருக்காக. சரியா? சரியா? புரோட்டோனோபியா. அதே மாதிரி கிரீன் கலர் வந்து டியூட்டனோபியா. ரெட் கலர் வந்து பி. பின்னா டிசீஸ் பேர் சார் புரோட்டோனோபியா. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ரைட் சார், போதும். ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியாச்சு. ஒரு இவ்வளவு நேரம் நடத்துனதுல ஒரு கொஸ்டின் வரும். அதான் வருமா சார்? 1 மணி நேரம் நடத்தினா ஒரு கொஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் 100 மணி நேரம் 110 மணி நேரம் நடத்தினா 110 கொஸ்டின் முடிஞ்சு வச்சு. இவ்வளவுதான். ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் போட்டோ ரிசப்டார்ஸ். போட்டோ ரிசப்டார்னா ஐக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் எல்லாமே ஓரளவு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன். இந்த சைஸ் ஆஃப் த பீப்புள் கூட இதுல இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன பார்க்க போறோம்னா, பட் இவ்வளவு நேரம் நடத்தினதுதான் போன வருஷம் 3 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த 1 ஹவர்ல தான் 3 கொஸ்டின் கேட்டாங்க. பட் எனிவே ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். என்னுடைய இது ஆவரேஜா சொன்னா சரி. சம்டைம் வேணா 2 கொஸ்டின் கேட்கலாம் போட்டோ ரிசப்டார்ல. ஸோ இப்போ நம்ம ரிசப்டார் பொறுத்தளவு ஹீமோ ரிசப்டார் பார்த்தோம், போட்டோ ரிசப்டார் பார்த்துட்டோம். அடுத்த மெகனோ தெர்மோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெகனோ ரிசப்டார். சரியா? சோ மெகனோ ரிசப்டார் அப்படின்னு சொன்னாவே நமக்கு காது தான் ஞாபகம் வரும். இதுல நிறைய ரிசப்டார் இருக்கு மெகனோ ரிசப்டார். சரியா? மெகனோ ரிசப்டார்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சஸ் சென்ஸ் உடனே சில பேர் மெகனோ ரிசப்டார்னா காது மட்டும் படிச்சா 10 மாசம் கேட்கக்கூடாது, வேற என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். காதுல ஒண்ணு இம்பார்ட்டன்ட் தான். சரியா? இதுல வந்து மெகனோ ரிசப்டார்னா ஏன்னா ஒரு இங்கதான் நம்ம சிலபஸ்ல மெகனோன்னு சொன்னவர் ரொம்ப பேரு நம்ம அபார்ட் ஃப்ரம் த சூர்யா ஸ்டூடெண்ட்ஸ் எதை படிப்பாங்கன்னா காது மட்டும் தான் சார் படிப்பாங்க. ஆனா காதுல தான் கொஸ்டின் வரணும் அவசியம் கிடையாது. பேசிக்ல இதுல நிறைய ரிசப்டார் இருக்குது, அதுல கொஸ்டின் கேட்டுருவாங்க. நான் சொல்றேன் பாருங்க.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது நான் இது பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதான் இப்ப பார்க்க போறோம். மெக்கனோ ரிசெப்டார். இதுல மெயினா வந்து the sense organ, அதாவது மெக்கனோ சென்ஸ் ஆர்கன் டு ரிசீவ் த மெக்கானிக்கல் ஸ்டிமுலஸ். மெக்கானிக்கல் ஸ்டிமுலுக்கு பார்த்தா நம்ம ஜென்ரலா மெக்கனோரஸ் சொல்றோம். அது என்ன சார் மெக்கானிக்கல் ஸ்டிமுலஸ்? டு ஃபார்ம் த டச், வைப்ரேஷன், வாட்டர் கரண்ட், இதெல்லாம். இதுல மெயினா 3 பார்க்க போறோம். இதுலதான் அந்த டாங்கோ ரிசெப்டார், ரியோ ரிசெப்டார், போனோ ரிசெப்டார் சொல்றோம் பாத்தீங்களா? போன் காது மூலம் தானே கேட்போம், அதுதான் காது, இயர். அப்ப ரியோ ரிசெப்டார் இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. டாங்கோ ரிசெப்டார் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாங்கோ ரிசெப்டார். இது வந்து சென்ஸ் ஆஃப் ஆர்கன் ஆஃப் டச். It also refers the tactile sense organ. It's located in that a barbel of the catfish, antenna of that inside, near field and palm of man. Page number 16ல இத பத்தின பெரிய டீடைல்ஸ் கொடுத்திருப்போம். சரியா? இதுல ஒவ்வொன்னா இதுல பார்ப்போம். நான் சொல்ல இந்த நீங்க இந்த பிக்சரை மட்டும் பார்த்தா கூட போதும். ஒரு நிமிஷம். receptor types. Yeah. இந்த பிக்சரை பாருங்க. சரியா? இது ஆக்சுவலா வந்து சென்சரி ரிசெப்டார்ல ஸ்கின்ல மெயினா உள்ளது. ஏன்னா நம்ம டச்னு சொன்னாவே ஸ்கின்ன சொல்லாம போகவே முடியாது. ஆக்சுவலி த நர்வ் எண்டிங் பேஜ் நம்பர் 16ல இல்லைன்னா நாங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் 16 நான் சொல்ல அந்த டயக்ராத்தை மட்டும் பாருங்க. வேற ஒண்ணு ரன்னிங் மேட்டர்ல பொறுமையா வீட்டுல ரீட் பண்ணி பாருங்க. சரியா? ரைட். நர்வ் எண்டிங் அது லொகேட்டட் இன் பிட்வீன் தட் எபித்தல் செல்ஸ் ஆஃப் த ஸ்கின். ஸ்கின்ல இருக்கும் நர்வ் எண்டிங். அந்த படத்துல காமிச்சிருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன நர்வ் எண்டிங்ல அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாவே எங்கெல்லாம் நர்வ் எண்டிங் இருக்கும் அங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் சார். உங்களுக்கு தெரியும் டச் மேக்ஸிமம் இந்த ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் வந்து சரியா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அது மாதிரி மார்க்கல் கார்பசல்ஸ் சொல்லுது. மார்க்கல் கார்பசல் நம்ம ஆக்சுவலா இதுல காமிக்கல. நீங்க மெட்டீரியல் பார்த்துக்கோங்களேன். ரெண்டாவது படத்தை பாருங்க. present in the skin of frog, இந்த ஸ்னோட் ஆஃப் பிக். பிக் பாருங்க, இந்த ஸ்னோட் மேல அப்படி ஒரு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சு சுமல் பண்ணிட்டே போகும், டச் பண்ணிட்டே போகும். பார்த்துருப்பீங்க. nerve end produced into the cup-like structure, that's a tactile disc அப்படின்னு சொல்லுவாங்க. It is a sensory cells attached to that tactile disc. அதான் வந்து மேக்கல் கார்பசல்ஸ். நீங்க எக்ஸாம்பிள் என்ன ரிசெப்டார் எக்ஸாம்பிள் என்ன, அதுதான் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த என்பல்ஃப் ஆஃப் க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்பல்ஃப் ஆஃப் க்ரூஸ் இந்த இருக்கு, க்ரூஸ் ஆஃப் என்பல்ஃப். இந்த பிக்சர் நீங்க மெட்டீரியலையும் இருக்கு, பார்த்துக்கோங்க. இட்ஸ் லொகேட் த டங் tips and memory glands and the conjunctiva and the corneum of that fingertips. The moist snort of grazing cattles. Grazing cattle அந்த முன்னாடி ஸ்னோட்னு சொல்றோம்ல, இந்த மூக்கு மாதிரி இருக்கும் தெரியுங்க, அங்க எப்பவுமே பாருங்க மாய்ஸ்டாவே இருக்கும். ஏன்னா அங்க ஃபுல்லாவே என்பல்ஃப் ஆஃப் க்ரூஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பெசினின் கார்பசல்ஸ். சரி, இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் சார். பெசினின் கார்பசல்ஸ் இது எப்படின்னா இந்த மேமல்ஸ் லொகேட்டட் த சப்கியூட்டேனியஸ் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல இருக்குமா பெசினின் கார்பசல்ஸ். இது மெயினா இந்த டீப் டெண்டான் அண்ட் ஜாயின்ட்ஸ் அண்ட் இந்த பெரிட்டோனியம் அதுல ஃபுல்லாவே மெசினின் கார்பசல்ஸ் இருக்குமா. சாரி, அது வந்து பெசினியன் கார்பசல்ஸ். அடுத்துதான் நம்ம என்ன சொன்னா மெசினின் கார்பசல்ஸ். இதுல மெசினின் அந்த இருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட், இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, ரெண்டாவது கேட்டகரி. மெசினல் கார்பசல்ஸ் இட்ஸ் பிரசன்ட் இன் த ஃபிரிக்ஷன் ஏரியா ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த பிரைமேட்ஸ்ல ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப் த குரூப் ஆஃப் நான் நர்வ் செல்ஸ். இது பிரமிட் மாதிரி இருக்கும் பாக்குறது. இதுல கூட அப்படி தெரியல, மெட்டீரியல் பாருங்க ஒரு மாதிரி பிரமிட் மாதிரி இருக்கும் பாருங்க. மெசினல் கார்பசல்ஸ் 5வது படம் பிரமிட் மாதிரி இருக்கும், பிரமிட் லைக் ஸ்ட்ரக்சர். இதோட ரோல் என்னன்னா டு டிடெக்ட் த ப்ரெஷர். இதுதான் சார் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். அதாவது இப்ப ஒரு ஒரு கடல்லையோ எங்கேயாவது ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியாது. இப்ப டீப் ஒரு ஃபிஷ் வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும், எவ்வளவு ஆழத்துல போகணுமோ அவ்வளவுதான் போகும். அதுக்கு தெரியுமா நம்ம எவ்வளவு ஆழத்தை வந்திருக்கோம்? அதெல்லாம் தெரியாது. இப்போ எப்படி சார் அதை ஐடென்டிஃபை பண்ணோம்? இந்த மெசினல் கார்பசல்ஸ் தான் அது பாடியில உள்ளதை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, நம்ம இவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னா அப்ப இவ்வளவு ஆழத்துல இருக்கும், அப்ப அதை மெயின்டைன் பண்ணும். அப்ப இதுக்கு மேல கீழே போகக்கூடாது, இதுக்கு மேல போகக்கூடாது, அது மாதிரி மெயின்டைன் பண்ணும் டு டிடெக்ட் த ப்ரெஷர். சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. கிரானின் கார்பசல்ஸ் இருக்கு. இட்ஸ் ஃபவுண்ட் இன் த மார்ஜின் ஆஃப் தட் பீக் ஆஃப் த பேர்ட். அந்த பேர்டோட பீக்ல இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஈவன் த டக், லைக் டக். இது 2 கிட்னி மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் மெட்டீரியலே பாருங்க 60, பேஜ் நம்பர் 60ல பாருங்க. இந்த சைடு 2 kidney shaped cells are present in that either side of the nerve ending. சரியா? ஹெர்ப்ஸ் கார்பசல்ஸ் இருக்குது, ஃபவுண்ட் இன் த
mouth part of that birds, the nerve ending is surrounded by the 2 rows of non-nerve cells. அதுல இருக்கக்கூடிய அடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நிறைய விஷயங்கள் இங்க இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது பேசிக்கான விஷயங்கள் தான். இதுல மொத்தம் 2 நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கார்ட், அதாவது மெகனோ ரிசெப்டார்ல 3 கேட்டகரி, நல்லா கவனிங்க. ஒண்ணு வந்து டாங்கோ ரிசெப்டார், இவ்வளவு நேரம் பார்த்தது டாங்கோ ரிசெப்டார். சரியா? சிலபஸ் வந்து போனோ ரிசெப்டார்னு கிடையாது, சிலபஸ்ல போட்டோ ரிசெப்டார்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாங்க. அப்பனா ஐ மட்டும் படிச்சா போதும். இங்க மெகனோன்னு சொல்லிட்டா போனோ வந்து மொத்தம் 3 சொன்னேன், டாங்கோ, ரியோ, போனோ. சரியா? சோ இப்ப டாங்கோ ரிசெப்டார்லயே இந்த ஒரு மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன், ஒரு 8 சொன்னோம்னா 7 சொன்னேன், 7 சொன்னேன் நினைக்கிறேன். 7 சொன்னேன். இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன சார் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த ரிசெப்டார் பேரு, எக்ஸாம்பிள், சரி, அந்த ரிசெப்டார் வந்து எங்க இருக்கு, நெக்ஸ்ட் என்ன ரோல் அந்த ரிசெப்டார், இதுதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது வந்து போனோ ரிசெப்டார். போனோன்னா உங்களுக்கு தெரியும், இயரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இது வந்து போனோ ரிசெப்டார் வந்து இயரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இது இயர் ஆரம்பிச்சா அது 1 hour ஆகும், ஓப்பனா சொல்றேன். எப்படி இப்படி ஐ நடத்தணும் அந்த அளவு ஆகும். இப்ப டைம் ஆயிடுச்சு. ஆகவே ரியோ, அத போனோ ரிசெப்டார் மட்டும் விட்டுட்டு ரியோ ரிசெப்டார் மட்டும் இன்னைக்கு நடத்திடுறேன். ரியோ ரிசெப்டார். சரியா? மொத்தம் 3 ரிசெப்டார் மெகனோல. திரும்பவும் சொல்றேன், மொத்தம் பார்க்க போறது 3 ரிசெப்டார் மெகனோல. ஒன்னு வந்து போனோ ரிசெப்டார் சொன்னேன், இன்னொன்னு ரியோ ரிசெப்டார், இன்னொன்னு டாங்கோ ரிசெப்டார். டாங்கோ முடிஞ்சிச்சு. இப்ப ரியோ மட்டும் பார்ப்போம், ஏன்னா இது கம்மியா தான் இருக்கும் ரியோ ரிசெப்டார். ஐ திங்க் பேஜ் நம்பர் ரியோ ரிசெப்டார் 26 நினைக்கிறேன். பாருங்க, பேஜ் நம்பர் 26 பாருங்க. ஏன்னா போனோ ரிசெப்டார் நடத்தின 1 hour ஆயிரும். ஓகேவா? இது சிறுசுதான் ரியோ ரிசெப்டார், அது மட்டும் பார்ப்போங்க. டாங்கோ ரிசெப்டார், அந்த இங்க பாருங்க, டாங்கோ ரிசெப்டார் நான் சொன்னது பாத்தீங்களா, எங்கெங்க என்னென்ன மாதிரி இருக்கும், இது ஃபுல்லா டாங்கோ ரிசெப்டார் சார். மெகனோல வரக்கூடியதான் நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள், என்ன ரோலு, அந்த ரிசெப்டார் பேர் என்ன, அது போதும். அதுக்கு மேல அங்க ஒண்ணும் பெருசா கேட்க மாட்டாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ரியோ ரிசெப்டார், சப்போர்ட்டோ, தெர்மோ, கீமோ, மெகனோ, நம்ம தெர்மோ ரிசெப்டாரும் இருக்குது. ஓகே. சோ ரியோ ரிசெப்டார் டயக்ராம் எல்லாம் அதுதான் பார்த்தேன். டயக்ராம் பெருசா ஒண்ணு கூட, நீங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் 26 பார்த்துக்கோங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார். ரியோ இது என்ன சார்னா, டு டிடெக்ட் த வாட்டர் கரண்ட், இதான் சார் ஆப்ஷன். ரியோ அப்படின்னு சொன்னாவே வாட்டர் கரண்ட், வாட்டர் பிரஷர் ஞாபகம் தரும், அவ்வளவுதான். அப்ப கண்டிப்பா வாட்டர் கரண்ட், வாட்டர் பிரஷர்னா யாரு, மோஸ்ட்லி ஃபிஷஸ், ஆம்பிபியன், சைக்ளோஸ்டோம்ஸ். இது அடுத்த கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நிறைய எக்ஸாம் சிஎஸ்ஆர் ஸ்லெட்ல எல்லாம் நிறைய பிஜில கேட்டதே இல்லை சார், என்னன்னே தெரியல. சரியா? ரியோ ரிசெப்டார் கேட்டதே இல்லை. யூஜில கேட்ட ஞாபகம் இருக்கு, யூஜில கேட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு, பிஜில கேட்ட மாதிரி தெரியல. ரியோ ரிசெப்டார்னா டு டிடெக்ட் த வாட்டர் கரண்ட் அண்ட் வாட்டர் பிரஷர் ஸ்லைட்லி, it connect the mostly aquatic animals like cyclostomes, fishes and amphibians. சரி, what are the ரியோ ரிசெப்டார்? அங்க ரியோ ரிசெப்டார் மொத்தம் 4 இருக்கு பாருங்க. சரியா? ஒன்னு வந்து லேட்டரல் லைன் ஆஃப் சென்ஸ் ஆர்கன், அடுத்தது வந்து ஆம்புலா ஃப்ளாரன்சி. ஆம்புலா ஃப்ளாரன்ஸ்கி யூஜி பிஜி ரெண்டுலயும் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். யூஜில நிறைய கேட்டிருக்காங்க. பிட் ஆர்கன்ஸ் சார். யூஜின்னு சார் சொல்றாரு, யூஜி இப்பதான் நடந்தது, ஒரு எக்ஸாம் நடந்தது அப்படி நினைச்சிடாதீங்க. யூஜி வந்து ஃபர்ஸ்ட் பிஆர்டி நடந்தது, ஏஇஓ நடந்தது, யூஜி டிஆர்பி நடந்திருக்கு ஃபர்ஸ்ட். சரியா? இப்பதான் அந்த நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு முதல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யூஜி பிஜி ரெண்டுமே வரும் நோட்டிபிகேஷன், 1 மாசம் கேப்ல வரும். சரியா? ரைட். சோ நெக்ஸ்ட் அதுல கேட்டிருக்காங்க இதெல்லாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா தெரியும். இதுல ரியோ ரிசெப்டார்ல லேட்டரல் லைன் ஆஃப் சென்ஸ் ஆர்கன், இது பிரசன்ட் தான். இதுல நீங்க படிக்க வேண்டியது சொல்லிடுறேன் பாருங்க. மொத்தம் 4 சென்ஸ் ரியோ ரிசெப்டார்ல, மொத்தம் 4 சார். லேட்டரல் லைன் ஆஃப் சென்ஸ் ஆர்கன் அண்ட் ஆம்புலா ஃப்ளாரன்ஸ்கி ரொம்ப முக்கியம். பிட் ஆர்கன் அண்ட் வெசல் செல்வின்னு சொல்லுவோம். ஒண்ணுன்னா இதுல பார்ப்போம். இதுல மேக்ஸிமம் ஆம்புலா ஃப்ளாரன்ஸ்கி கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பிட் ஃபர்ஸ்ட் லேட்டரல் லைன் ஆஃப் சென்ஸ் ஆர்கனும் வாய்ப்பு இருக்கு.
இதுல படிக்க வேண்டியது டைட்டில், எக்ஸாம்பிள், ரோல், ஃபங்க்ஷன், தட்ஸ் ஆல். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. லேட்டரல் லைன் ஆஃப் சென்ஸ் ஆர்கன் பிரசன்ட் இன் த அக்வாட்டிக் அனிமல்ல. அப்புறம் சைக்ளோஸ்டோம்ஸ், ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ். They are in the form of that pad and canal lying that either side of the head. அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க 26ல. The inner wall of that canal, it contained that many group of cells. Each group of cells we are called as a neuromast, not neomast. அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க 26ஆம் பக்கத்துல neuromast. அப்ப இந்த two type of cells they having neuromast, sensory receptor cells and supporting cells. neuromast உடைய ரோல் என்ன சார் கேட்டா, to detect the வைப்ரேஷன் ஆஃப் த வாட்டர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொன்னாவே வைப்ரேஷன். அதை நம்ம இந்த ஃபிஷஸ் அதெல்லாம் வந்து மெயினா சுனாமி அதெல்லாம் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவான் இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன் இருக்கிறவா. சரியா, ரைட். அடுத்து பிட் ஆர்கன் சார். இட்ஸ் ஃபவுண்ட் இன் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் ஃபிஷ்ல இருக்குமா. இதுவும் ஈச் பிட் த கண்டெய்ன் நியூரோமாஸ்ட் செல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆம்புலா ஃப்ளோரன்ஸ். இது ஆம்புலா ஃப்ளோரன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 27ல அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது ரொம்ப ஷார்க்குன்னு சொல்லிட்டு யூஜிடிஆர்ல ஒரு சில ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். செகண்ட் யூனிட் நினைக்கிறேன். யா, செகண்ட் யூனிட் காடேட்டா நம்மளுக்கு இல்ல, பிஜில கிடையாது. மேபி மாறுதான் வந்தா வருது பார்ப்போம். சரியா. ஸோ இட்ஸ் ஆக்சுவல் பிரசன்ட் இன் தட் ஹெட் ஆஃப் த ஷார்க் கேட்டிருக்காங்க யூஜில. த எம்படட் இன் தட் ஸ்கின், ஷார்க்கோட ஸ்கின்ல இருக்குமா. எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த படத்துல பாருங்க 27ல படத்துல பாருங்க, டியூபுல்ஸ் த ஃபுல்ட் வித் மியூக்கஸ் அட் ஈச் ஆம்புலரி சாக். அதுல எண்ணி பாருங்க, ஆல்மோஸ்ட் 8 to 9 சேம்பர்ஸ் இருக்கும். 27 பேஜ் நம்பர். இட் அரேஞ்ச்ட் அரௌண்ட் தட் சென்ட்ரல் கோர், தட்ஸ் a centrum சொல்லக்கூடிய. ஆக்சுவலா தட் ஆம்புலா ஃப்ளோரன்ஸ் லைன் த 2 type of cells here, gland cell and sensory cells ரெண்டு இருக்குமா. gland செல்ஸோட ரோல் என்னன்னா மியூக்கஸை செக்ரேட் பண்ணுமா சார். சென்சரி செல்ஸோட ரோல் என்னன்னா இதுதான் வந்து அந்த சென்ஸ் ஆர்கனுக்கும் டு கனெக்ட் த நர்வ் ஃபைபர்ஸ். இதோட ரோல் ஆம்புலா ஃப்ளோரன்ஸிக்கோட ஃபங்க்ஷன் என்ன சார்னா வாட்டர் கரண்ட் தான். டிடெக்ட் த வாட்டர் கரண்ட். அங்கே அப்படியே தான் சொன்னேன், வைப்ரேஷன் ஆஃப் வாட்டர். வைப்ரேஷன் ஆஃப் வாட்டர் எது ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொன்ன நியூரோமாஸ்ட். இது வந்து என்ன சொன்னா வாட்டர் கரண்டோட அந்த டிடெக்ட் பண்றது. ஈவன் த ஃபங்க்ஷன் தெர்மோ ரிசெப்டாராவும் இது ஃபங்க்ஷன் ஆகுமா எது ஆம்புலா ஃப்ளோரன்ஸ்க்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது அனதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரைட். அடுத்தது வந்து இதுல வெசிகிள்ஸ் ஆஃப் சாவின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a closed sac lying in that ventral surface of the electric ray. உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ரே, அது வந்து ஆக்சுவலா டர்பிடோன்னு சொல்லுவாங்க அதோட இது ஃபர்ஸ்ட் இந்த இன்வெர்ட் கார்டேட்டால வரக்கூடியதுதான். அங்க வந்து இந்த விஷயம் இருக்குது அந்த காவலான்னு சொல்லுது. சரியா, இது ஒரு முக்கியமானது, அடுத்து பார்த்துக்கோங்க. ரைட். அதுக்கு அடுத்து ரிசெப்டார்ல மொத்தம் 4 நான் சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 நம்ம சிலபஸ்ல என்னென்ன திரும்ப ரீகால் பண்ற பாருங்க. ஹீமோ ரிசெப்டார் பார்த்துட்டோம், போட்டோ ரிசெப்டார் பார்த்தாச்சு, மெகனோ ரிசெப்டார்ல மொத்தம் 3 சொன்னேன், அதுல 2 பார்த்தாச்சு. ஒன்னே போனோ ரிசெப்டார் மட்டும் பார்க்கணும். அடுத்தது தெர்மோ ரிசெப்டார்னு ஒரு பாத்தீங்களா, அதுல ஒண்ணுமே கிடையாது. 2 கொஸ்டின் இருக்கு, அந்த 2 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் பேசிக் நடத்தும் போதே சொல்லிட்டேன், அதையும் இப்ப பாத்துருவோம். தெர்மோ ரிசெப்டார் அதுலயே மீனிங் இருக்கு. தெர்மோன்னு என்னது, டெம்பரேச்சர். ஓகேவா. அப்ப தெர்மோனவே டெம்பரேச்சர். இட் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை டெம்பரேச்சர். இட் சிச்சுவேட் எங்க சார் இருக்கும் இந்த ரிசெப்டார், ஸ்கின்ல இருக்கும். இதுல 2 தெர்மோ ரிசெப்டார் இருக்கு சார். ஒன்னு வந்து கோல்டு சென்சிட்டிவ் ரிசெப்டார். சரியா, இதுதான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன என் பல்ப்ஸ் ஆஃப் குரூஸ். இதான் தெர்மோ ரிசெப்டார்ல கோல்டு. இதே இது ஹீட் சென்சிட்டிவ் ரிசெப்டார். அப்படின்னா பை தட் ஹையர் டெம்பரேச்சர் ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து லோ டெம்பரேச்சர் கோல்டு. இது வந்து என்னன்னா கேட்டா த எண்ட் ஆர்கன் சொல்லுவாங்க. இது வந்து எண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் ரஃப்னி. இதுதான் சார் கொஸ்டின். 2 கொஸ்டின் தான் இருக்கு, வேற இங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நான் பேசிக்கா ஒன்று நடத்தும் போது சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கோல்டுக்குன்னா ஃப்ரிஜிடோ ரிசெப்டார், ஹீட்டுக்கு ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திரும்ப சொல்றேன் பாருங்க. கேலோ ரிசெப்டார், ஃப்ரிஜிடோ, கேலோ. அந்த 2 கொஸ்டின் இல்லைன்னா இந்த 2 கொஸ்டின். அங்க வந்து ஜென்ரலா சொல்றது. இங்க நான் நிறைய ரிசெப்டார் பார்த்தேன் பாத்தீங்களா, எதுல மெகனோல.
அதுல இந்த ரெண்டுமே பார்த்தோம், மெகனோல இந்த ரெண்டுமே பார்த்தோம். இந்த ரெண்டோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டா, மெகனோல இந்த ரெண்டு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல தெர்மோ ரிசெப்டார் மட்டும் ஸ்பெசிபிக்கா சொன்னவாக ஒரு கொஸ்டின் செட்டர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். அதுக்கடுத்து ஒண்ணுமே கிடையாது. தெர்மோ ரிசெப்டார்ல வேற இங்க எதுவுமே கிடையாது. மொத்தமே இந்த ரெண்டு கொஸ்டின். இதை விட்டுட்டா கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னல பேசிக்ல இருக்கும் ஃப்ரிட்ஜோ ரிசெப்டார் அப்படின்னு ஃப்ரிட்ஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கூலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் எப்பவுமே கூலா இருக்கும்னு சொன்னேன். ஐ மீன் இன்னொன்னு வந்து கேலோ ரிசெப்டார்னு சொன்னேன் பேசிக் நடத்தும் போது. கலோரினா ஹீட்னா கேலோ ரிசெப்டார். இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் அபவுட். சோ அவ்வளவுதான் தெர்மோ ரிசெப்டார். ஓகேவா? சோ தெர்மோ ரிசெப்டார்னா அப்ப ரிசெப்டார்ல மொத்தம் 4 ரிசெப்டார்ல ஆல்மோஸ்ட் எல்லா ரிசெப்டார் பார்த்துட்டோம். அந்த மெகனோ ரிசெப்டார்ல மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு வந்து என்னன்னா போனோ ரிசெப்டார் மட்டும் நம்ம பார்க்கணும். ஏன்னா போனோ ரிசெப்டார் வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது இயரை பத்தி பார்க்கணும். அது ஏன்னா 1 hour ஆகும், மினிமம் 1 hour ஆகும். எப்படி இப்ப நான் ஐய பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும், அந்த அளவுக்கு வந்து நான் இயர் பத்தி, ஏன்னா ஒரு கொஸ்டின் ஐல கேட்பாங்க. அப்படி சப்போஸ் கொஸ்டின் ஐல இல்லைன்னா கண்டிப்பா அது சாதி இயர்ல தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, அது வேணா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் நடத்துறேன். எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் இயரை பத்தினா ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு நான் நடத்துறேன். ஓகேவா? ரைட், வெயிட். ஸோ இதோட கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எக்ஸிட் ஆக வேண்டாம். தேங்க்யூ.